இன்றைக்கு வழக்காடு மன்ற தலைப்பு ராமன் சுக்ரீவனுக்கு வரம் கொடுத்தது குற்றம். குற்றம் சுமத்துவதற்காக பர்வின் சுல்தானா வந்திருக்கிறார், மறுப்பதற்காக சண்முகவடிவேல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். தலைவன் இருக்கிறது தெரிஞ்ச கவந்தனுக்கு வாளி இருக்கிறது தெரியாதா? தெரியாதுங்கய்யா. தெரிஞ்சிருந்து ஏன் அவனை சொன்னா? நான் ஒன்னு கேக்குறேன், சீதையை தூக்கிட்டு போவாருன்னு சொல்லிட்டு ராமனுக்கு தெரியாதா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். பர்வின் சுல்தானா அவர்களே, என்னை அனுமனாக அவர் சொல்கிறார் என்று நீங்களாக சொல்கிறீர்களா, அவர் சொல்கிறாரா? ஐயா, அவர் ஆரம்பத்துல வெறும் உங்க உடையை பற்றி மட்டும் தான் சொன்னார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர் உங்கள் உடையை பற்றி மட்டும் சொல்லவில்லை என்ற குறிப்பை தருவதற்காகத்தான் அவர் இலங்கையில் இருந்துன்ற ஒரு வார்த்தையை போடுறார். நீங்க எனக்கு 2 பேரும் அனுப்புனீங்கன்னா போடுறார். நீங்க கொஞ்சம் சூதானமா இருக்கணும். ஏன்னா திருவாரூர்காரங்களை இப்ப நம்ப முடியறது இல்லை. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சபையிலே கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் என்றும் உரித்தாகட்டும். இன்றைக்கு கம்பெனியிலே ஒரு வழக்காடு மன்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். கம்பன் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து, அதில் சந்தேகமே இல்லை. இத்தனை பேர் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிறீர்கள் என்று காணுகிற பொழுது, அதுவும் இந்த பகல் பொழுதிலே கூடியிருக்கிறீர்கள் என்று காணுகிற பொழுது உள்ளம் மிக மகிழ்ச்சி அடைகிறது. ஒன்றை சொல்கிறேன், கம்பனை படித்தாலோ கம்பனை கேட்டாலோ அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் கிடைக்கும் என்கிறார் ஒரு புலவர். எல்லாம் கிடைக்கும் என்கிறார். காவியத்தினுடைய முன்னுக்கு அந்த பாடல் போட்டிருக்கிறார்கள். நாடிய பொருள் கைகூடும், நீ என்ன கிடைக்க விரும்புகிறாயோ அது கிடைக்கும். இந்த பாட்டை கம்பன் விழா சபை எல்லாவற்றிலும் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன். காரணம் என்னவென்றால், அதுக்கு பிறகாவது கூட்டம் வந்து உட்கார வேண்டும் என்று விருப்பம். கம்பனை படித்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால், அந்த புலவர் சொல்லுகிறார், நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம். அவ்வளவுதானா என்றால் இல்லை, வீடியல் வலியதாக்கும், கொஞ்சமாக வீடு வேற்றை தரும். வீடியல் வலியதாக்கும், வேரியங் கமலை நோக்கும். ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயம், தாமரையிலே இருக்கிற தேன் பொருந்திய தாமரையிலே இருக்கிறதாகிய மகாலட்சுமி நம்மை திரும்பி பார்ப்பாளாம். இப்போ சபையில் இருக்க உங்க எல்லாரையும் லட்சுமி பார்க்கிறாள். வேரியங் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டொழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே. ராமனுடைய புகழை, ராமனுடைய கதையை சொல்லுகிறவர்கள், கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் இது நடக்கும் என்பது நம் பெரியவர்களுடைய முடிவு. எத்தனையோ புலவர்கள் நமக்கு மத்தியிலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் கம்பனுக்கு என்று கொடுக்கப்பட்ட இடம் தனி இடமாகத்தான் இருக்கிறது, தனி இடமாகத்தான் இருக்கிறது. நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், கம்பனையும் திருவள்ளுவரையும் பக்கத்திலே வைத்து முதலிடத்துக்கு யாருக்கு கொடுப்பீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் நம்பிக்கையாக நான் அந்த முதலிடத்தை திருவள்ளுவருக்குத்தான் கொடுப்பேன், அதில் சந்தேகமில்லை. ஆனாலும் கூட அந்த திருவள்ளுவரால் கூட கம்பனை இந்த உலகியலிலே வெற்றி பெற முடியவில்லை. கம்பனுக்கு கழகங்கள் தொடங்கியது போல திருவள்ளுவருக்கும் பல பேர் கழகங்கள் தொடங்கினார்கள். ஆனால் கம்பன் கழகங்கள் உயிர்ப்பு பெற்றது போல திருவள்ளுவர் கழகங்கள் உயிர்ப்பு பெறவில்லை. 1-2 ஆங்காங்கு இருந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், அப்படி ஒரு தெய்வத்தன்மை கம்பனுக்குள்ளே புகுந்திருக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. நம் புலவர்கள் எல்லாம் இயற்கையால் காப்பாற்றப்படுகிற புலவர்கள். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் சொல்வார், ஒரு விஷயம் உயர்ந்தது, தெய்வீகமானது என்பதை எப்படி முடிவு செய்வது என்பால், யாரும் காப்பாற்றாமல் இயற்கை அந்த பொருளை காப்பாற்ற வேண்டும். ஒரு பொருளை இயற்கை காப்பாற்றினால் அது தெய்வீகத்தன்மை கொண்டது என்று அர்த்தம். நம்முடைய கம்பனாகட்டும் திருவள்ளுவராகட்டும் அவர்கள் எழுதிய பொழுது, இந்த நூல்களை எழுதுகிற பொழுது வெறும் ஓலைச்சுவடியிலே எழுதினார்கள். அந்த காலத்து புலவர்களுக்கு நம்மை போல வசதிகள் எல்லாம் கிடைத்திருக்காது. நிறைய பணம் கொடுத்திருக்க மாட்டார்கள் யாரும்.
தங்களுடைய திருப்திக்கும் உலகத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற திருப்திக்கும் எழுதியவர்கள் அவர்கள். அதனால்தான் இப்பொழுதெல்லாம் நாங்கள் நூல்கள் செய்கிற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஆக்கியோன் அல்லது நூலை எழுதியவர் என்று எழுதுகிறோம். பழைய நூல்களை எடுத்து பாருங்கள், அருளி செய்தவர் என்று எழுதுவார்கள். திருவள்ளுவரால் அருளி செய்தப்பட்ட நூல் என்று எழுதுவார்கள். அருளி செய்வதென்றால் என்னவென்றால் தங்களுக்கு ஒரு லாபமும் இல்லாமல் உலகத்தினுடைய நன்மை நோக்கி எழுதப்பட்டது என்று அர்த்தம். அப்படி செய்த காரணத்தினாலே அவர்களிடம் பெரிய வசதி இருந்திருக்காது. அவர்கள் வீட்டிலே சும்மா மண் தரை தான் இருந்திருக்கும். ஓலைச்சுவடியிலே எழுதிவிட்டு மண்தரையிலே வைத்துவிட்டு திருவள்ளுவர் அந்த பக்கம் போய்விட்டு இந்த பக்கம் வந்தால் கரையான் அரித்து தின்கிற வாய்ப்பு இருந்திருக்கும். இப்படிப்பட்ட நூல் இத்தனை நூற்றாண்டை கடந்திருக்கிறது. இப்படி கம்பன் எழுதிய நூல் இத்தனை நூற்றாண்டை கடந்து வந்திருக்கிறது என்றால் இயற்கை அதை காப்பாற்றுகிறது என்று அர்த்தம். நான் விளையாட்டாக என் மாணவர்களிடம் கேட்பேன், உன் அப்பாவுக்கு என்ன பெயர் என்று கேட்பேன். உடனே சொல்லுவார்கள். அதுவும் சொல்லாவிட்டால் அவன் என்ன மாணவன்? தந்தை பெயர் சொல்லுவார்கள். பிறகு கேட்பேன், உன் அப்பாவுக்கு அப்பாவினுடைய பெயர் என்ன என்று கேட்பேன். அதுவும் சொல்லிவிடுவார்கள். அதற்கு பிறகு மூன்றாவது அப்பா அவருடைய பெயர் என்ன என்று கேட்பேன். கொஞ்சம் அங்கெங்கே யோசித்து சொல்லுவார்கள். 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை இப்படியே போக 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 பெயர் தெரியாது. நான் சொல்லுகிறது உண்டு, திரும்ப திரும்ப சொல்லுகிறது உண்டு, நம்மீது தான் நமக்கு அதிக அக்கறை உண்டு என்பதை நான் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன். என் ஆசிரியர் சொல்வார். அப்படி நம்மீது அக்கறை கொண்ட நமக்கு என்னுடைய தந்தைக்கு 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 தந்தையினுடைய பெயர் தெரியவில்லை. ஆனால் எந்த ஒரு தமிழனையும் கேட்டால் ராமகாதையை யார் எழுதினார் என்று கேட்டால் கம்பன் என்று பெயர் சொல்லுகிறான். கிட்டத்தட்ட ஒரு 10 நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவனுடைய பெயர் நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. நம் தந்தையினுடைய பெயர் கூட தெரியவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் அந்த அளவுக்கு நாம் கம்பனை போற்றுகிறோம். கம்பன் நம் மண்ணிலே அழியாமல் நிலைத்து நிற்கிறான் என்று அர்த்தம். அத்தகைய கம்பனை போற்றினால் நாமும் வாழ்வோம். அதை நம்புங்கள். நான் என்னுடைய அனுபவம் கொண்டு சொல்கிறேன். வெற்று மனிதனாக நான் இந்த நூலை தொட்டேன். ராமாயணம் என்ற நூலை வெற்று மனிதனாக தொட்டேன். இன்றைக்கு அது என்னை எங்கே உயர்த்தி வைத்திருக்கிறது என்றால் எந்த குறையும் இல்லாமல் என்னை வாழ வைத்திருக்கிறது. எனக்கு நல்ல பெற்றோர்கள் அமைந்தார்கள், சகோதரர்கள் அமைந்தார்கள், நல்ல குருநாதர்கள் அமைந்தார்கள், நல்ல மாணவர்கள் அமைந்தார்கள், நல்ல நண்பர்கள் அமைந்தார்கள். எந்த குறையும் இல்லை. இந்த நிமிஷம் இந்த மேடையிலே என் உயிர் போனால் அது நிம்மதியாகத்தான் போகும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் ராமாயணம் படிப்பது என்பது மற்றவர்களுக்கு அதை சொல்வதோ பேசுவதோ அல்ல. நான் வளருவது, என் ஆன்மா வளர வேண்டும். ஒரு பேச்சாளனுடைய கடமை மற்றவர்களை வளர்ப்பதல்ல, அவன் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்த பெரிய பேச்சாளர்களை நான் இந்த கம்பன் மேடைகளிலே சந்தித்திருக்கிறேன். அத்தகைய கம்பனுடைய அருளாலே இந்த மேடையிலே ஏறுகிற வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக கம்பனை போற்றுகிறேன், இந்த மேடையை தந்த பெரியவர்களை போற்றுகிறேன் என்ற அளவிலே என் முன்னுரையை முடித்துக்கொண்டு இனி வழக்காடு மன்றத்துக்குள்ளே நுழைகிறேன். இன்றைக்கு வழக்காடு மன்ற தலைப்பு ராமன் சுக்ரீவனுக்கு வரம் கொடுத்தது குற்றம். குற்றம் சுமத்துவதற்காக பர்வின் சுல்தானா வந்திருக்கிறார், மறுப்பதற்காக சண்முகவடிவேல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். இந்த 2 பேரும் நான் விரும்புகிற பேச்சாளர்கள். சண்முகவடிவேல் ஐயா அவர்கள் நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, அவர் பேசினாலல்ல, அவரை பார்த்தாலே நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஏனென்று தெரியவில்லை. ஏனென்றால் அவருடைய உள்ளத்திலே அப்படி ஒரு ஒளி இருக்கிறது. அதனால்தான் அவரை பார்த்த உடனேயே ஒரு சபை மகிழும். மேடையிலே வந்து அவர் சும்மா நிற்க வேண்டியது தான். சும்மா நின்று ஒரு அப்பாவி பார்வை பார்ப்பார், உடனே ஒரு கைதட்டு விழும். அந்த அளவுக்கு மனச்சுத்தம் உள்ள ஒரு பெரியவர். அவர் ஒரு பக்கம் பேச போகிறார், அடுத்தது இந்த பக்கம் பர்வின் சுல்தானா. நான் பலதரம் அவரை பற்றி புகழ்ந்து சொல்லி இருக்கிறேன். அவர் நவரச நாயகி. பல பேர் நினைக்கிறார்கள் பாட்டுக்குத்தான் பாவம் முக்கியம் என்று. இல்லை, பேச்சுக்கும் பாவம் முக்கியம்.
பாவத்தோடு பேசுகிற பேச்சு என்பது கேட்கிறவர்களுடைய நெஞ்சிலே போய் பதியும். அண்மை காலமாக இந்த யூடியூப் எல்லாம் பேசி பர்வீன் சுல்தானா எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் அவரை சூழ்ந்து விடுகிறது. அண்மையிலே எங்கள் இலங்கையிலே கம்பன் விழா நடந்த பொழுது அவரை மீட்டெடுத்து காரிலே கூட்டிகிட்டு போகிற வேலை எனக்கு கிடைத்தது. அந்த அளவுக்கு ரசிகர் கூட்டத்தை பெற்று வைத்திருக்கிறார். பர்வீன் சுல்தானா வழக்கை தொடுக்கப் போகிறார். ஐயா அவர்கள் வழக்கை எதிர்த்து வாதிடப் போகிறார். இனி முறைப்படி இந்த வழக்கு தொடங்குகிறது. ஒன்றை மட்டும் நீதிமன்றமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பேசுகிற பொழுது ஐயப்பாடுகள் வந்தால் இந்த மன்றம் உங்களை கேள்வி கேட்கும். நீங்களும் ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டு உங்களுடைய நியாயங்களை முன்னெடுத்து செல்லலாம். ஆனால் ஒரே நேரத்திலே 2 பேர் சேர்ந்து பேசாமல் இருக்க முயற்சியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வழக்கை தொடுக்க வருமாறு பர்வீன் சுல்தானா அவர்களை, பேராசிரியை பர்வீன் சுல்தானா அவர்களை அழைக்கின்றேன். அவரிடம் நான் முதல் கேட்க விரும்புவது, இந்த குற்றப்பத்திரிகையிலே நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்ய விரும்புகிறீர்களா, அல்லது இப்படியே எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை தொடுக்கப் போகிறீர்களா? இதற்கான பதிலோடு உங்களுடைய ஆரம்ப குற்றப்பத்திரிகையை முன்வைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வரம் என்பதனை வாக்கு என்று சொல்லலாம். ராமன் சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்தது குற்றம். இதுதான் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய வழக்கு. ஏன் ராமனுக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். ராமன் என்கின்ற ஒரு அவதாரம் மனித உருவில் வந்து நம்மை எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து தந்த ஒரு கருத்துரு, ஒரு தத்துவம், பின்னாளில் வரக்கூடிய எந்நாளிலும் பிறக்கக்கூடிய மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு மகா புருஷனாக நாம் முன்வைக்கக்கூடிய அந்த பாட்டுடை தலைவர் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்பதாக நாங்கள் கருதுகின்ற காரணத்தினால் இந்த வழக்கை நான் கொண்டு வந்திருக்கிறேன். வழக்கிற்கு தொடர்பு இல்லை என்றாலும் கூட இந்த சபைக்கு நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். 3 நாட்களுக்கு முன்னால் கம்பன் விழாவை கொழும்பிலே ஐயா அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். இந்த கம்பன் என்ன செய்திருக்கிறார் என்பதற்கான ஒரு விளக்கமாக நிறைவு நாள் அன்று அந்த இலங்கையின் அதிபரை அழைத்து இந்த 3ஆக பிரிந்திருக்கக்கூடிய இந்த மக்களெல்லாம் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக நல்லாட்சி நடத்துகின்ற அந்த இலங்கை அதிபருக்கு கம்பவாரதி ஜெயராஜ் ஐயா அவர்களின் தலைமையில் அகில இலங்கை கம்பன் கழகம் அந்த இலங்கை அதிபருக்கு கம்பன் விருது வழங்கி கௌரவித்த அந்த காட்சியை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். அந்த காட்சியை நான் மனக்கண்களில் பார்த்து சொல்லுகிறேன். அது எப்படி இருந்தது என்றால், கோவிலிலே திரை சார்த்தி உள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கு எல்லா அலங்காரமும் செய்துவிட்டு திடீர் என்று அந்த திரை விலக்கி ஒரு தீபாதரனை காட்டுகின்ற பொழுது எப்படி பரவசமாக இருக்குமோ அந்த பரவசத்தை கம்பவாரதி அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களினால் அந்த அதிபருக்கு கம்பர் விருது வழங்குகின்ற பொழுது இந்த சபை பார்த்தது. கம்பரை ஏன் பேசுகிறோம் என்றால், ராமனை இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னுதாரண புருஷனாக அவர் நிறுத்தினார் என்பதற்காக. ஆனால் மனிதனாக பிறக்கக்கூடியவர்கள் குற்றம் இழைப்பார்கள் தானே. 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கம்பன் கழகங்களில் தொடர்ந்து ராமனின் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இந்த சுக்ரீவனுக்கு அவர் தந்த இந்த வரம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஏன் இந்த குற்றச்சாட்டை இந்த மன்றத்திற்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாலே யோசிக்கணுங்க. 3 பேரை கூட்டணி வச்சாருங்க. நான் பேசுவது ராமரை. ராமர் 3 பேரோட கூட்டணி வச்சார். இந்த 3 பேர்ல ஒருத்தரை அவரே கூட வர வேணான்னு சொல்லிட்டார். 2வது அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை அவர் நிறைவேற்றாம குடிச்சுக்கிட்டு தனியா போய் சேர்ந்துட்டார். அவரை திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்கு படாத பாடு. 3வது ஆளு இந்த இரத்த கண்ணீர் படத்துல
எம்ஆர் ராதா கிட்ட அவர் மாமனார் சொன்ன மாதிரி அவன் பேசுறது எனக்கு புரியலை, நான் பேசுறது அவருக்கு புரியலைங்கிற மாதிரி விபீஷ்ணனோட வச்சுக்கிட்ட ஒரு கூட்டணி. சீரோடும் தானு சொன்னதுனாலேயே அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து அவர் வாழ்க்கையில் நெருப்பள்ளி போட்டார் விபீஷ்ணன். இந்த சுக்ரீவனும் அப்படிதான், அவன் அன்பு வயப்பட்டு அங்கேயே இருந்து விட்டான். இந்த மாதிரியான கூட்டணிகளால் நிலை தடுமாறி போன ராமன் ஒரு வாக்கை தந்திருக்கவே கூடாது. சுக்ரீவனுக்கு அவர் வாக்கு தந்தார். அந்த வாக்கு வரமாக அவன் பெற்றுக்கொண்டான் என்று அவன் நினைத்து கொண்டான். ஆனால் அது வரம் அல்ல, வாக்குறுதி தான். வாக்குறுதிகளை நாங்கள் திரும்பவும் பெறுவோம் என்பதற்காக ஒரு நிலையை ராமன் அடையலாமா? ராமன் அந்த வாக்குறுதியை திரும்ப பெறலாமா? திரும்ப பெறுவோம் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது என்ற காரணத்தினால் சுக்ரீவனுக்கு ராமன் வாக்கு கொடுத்தது குற்றம் என்று என்னுடைய வழக்கினை இந்த நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்து அமைகிறேன். வணக்கம். திருமதி பர்வின் சுல்தான் அவர்களே, குற்றப்பத்திரிகையிலே ராமன் சுக்ரீவனுக்கு வரம் கொடுத்தது குற்றம் என்று இருந்த அந்த குற்றச்சாட்டை வாக்கு கொடுத்தது குற்றம் என்று இப்பொழுது நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள். அதை மன்றம் ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் இங்கே குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய ராமன் என்கின்ற நாயகன் பல நூற்றாண்டுகளாக மக்களாலே போற்றப்பட்டு வருகிற, அறத்தின் நாயனாக கருதப்பட்டு வருகிற, தெய்வாம்சம் கொண்டவனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிற ஒருவன். ஆகவே இந்த வழக்கிலே குற்றவாளி ராமன் என்று தீர்ப்பு வரும் வரைக்கும் அவனுடைய பெருமைக்கு எந்த விதத்திலும் இழுக்கு வராமல் இந்த வழக்கை நீங்கள் கொண்டு செலுத்த வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உங்களை கேட்டுக்கொள்கிறது. நிச்சயமாக ஐயா, நான் தமிழ் மரபிலே வந்தவள். அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்கக்கூடாது என்று சொன்ன கம்பவாரதி அவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றவள். இப்பொழுது நான் மதுரையிலிருந்து வருகிறேன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் என்று சிவனையே எதிர்த்து நின்ற புலவர் பரம்பரை. எதுவாக இருந்தாலும் யார் செய்தாலும் குற்றம் குற்றம்தான் என்று சொல்லுகிறோமே தவிர அந்த குற்றத்திற்கான அவரை இழிவு செய்வதோ அவருடைய பெருமைக்கு களங்கம் விளைவிக்கின்ற வார்த்தைகளையோ இந்த நாக்கு உச்சரிக்காது. ஏனென்றால் நான் கம்பன் கழகத்து பிள்ளை. நன்றி. இப்பொழுது ராமன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சுக்ரீவனுக்கு அவன் வாக்கு கொடுத்தது தவறு என்று. இந்த வழக்கை எடுத்து நீங்கள் எதிர்த்து வாதிடப் போகிறீர்களா, அல்லது அவர்கள் வாக்கு என்று வார்த்தையை மாற்றிய பிறகு அது சரிதான் என்று ஒத்துக்கொண்டு இந்த வழக்கை கைவிட்டு விடப் போகிறீர்களா என்று அறிய இந்த நீதிமன்றம் ஆர்வமாக இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். வழக்காடுறவங்ககிட்ட வார்த்தையை வச்சு வழக்காடுவாங்க. நீங்கள் வரம்னு சொன்னீங்க. சில பேர் வேட்பாளர் எழுதி கொடுத்துருவான், வேட்பாளராக பதிவு பண்ணிட்டு போயிடுவான். 2 நாள் கழிச்சு வந்து நான் மாற்றி எழுதி தர்றேம்மா. சரிம்மா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, எப்படியாச்சும் ஏன்னா இப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா என்ன. அதனால் அவங்க வரத்தை வாக்குன்னு மாற்றினாங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். அப்படியே வச்சுக்கலாம். வரம்னு சொன்னாலும் சரிதான், வாக்குன்னு சொன்னாலும், பூவுண்டாலும் சரிதான், புஷ்பம்ன்றாலும் சொல்லலாம், ஐயா சொல்கிற மாதிரி சொன்னாலும் சரிதான். அதாவதுங்க புஷ்பம்னு சொல்லுடான்னு சொல்கிறார் வாத்தியார். பொய்ப்பம்ங்கிறான். டேய் புஷ்பம்டா, பொய்ப்பம்யா, புஷ்பம்டா, புஷ் புஷ் பொய் பம். கொஞ்ச நேரம் கழிச்சு வாத்தியார் பொய்ப்பம்டான்ட்டார். அதுமாரி இப்போ அவங்க நம்மளே மாற்றிட்டாங்க. என்ன வாக்குனாலும் சரிதான், வரம்னாலும் சரிதான், எது இருந்தாலும் அவர் செஞ்சது சரி. நான் சொல்கிறது, அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, அது சரின்னு நான் சொல்கிறேன். எல்லா வகையில் பார்த்தாலும் ஒரு பெரியவங்க முதல்ல செய்யும்போது பார்த்தா தப்பு மாதிரி தெரியும்.
நான் அறிவொளி நடுவராக இருப்பார், அப்போ வழக்காடுற போது அன்பு நிறைந்த சாமியார் அவர்களேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், சாமியாருக்கெல்லாம் இப்போ நல்ல பேர் இல்லைப்பா, சாமியார்னு சொல்லாதேன்னார். நான் சொன்னேன், நல்ல சாமியார் அவர்களே என்ன. எதனால் சொல்கிறேன்னார், இனிமேல் கெட முடியாத வயதில் எப்போ நீங்கள் சாமியாராக ஆனீங்களோ அப்போவே நீங்கள் நல்ல சாமியாராக ஆயிட்டீங்க, இனிமேல் உங்களால் கெட முடியாது. 75 வயசுக்கு மேலே அவர் சாமியாராக ஆனால் என்ன ஆவாட்டி என்ன ரெண்டுமே ஒன்று தான். அது மாதிரி நான் உங்களை பார்க்குற போது எனக்கு அறிவொளி சார் நினப்பு வரும். அந்த உடை வேற ஒன்றும் இல்லை, உடை அப்படி எனக்கு ஒரு நினப்பு வரும். அதனால் அவங்க சொல்கிறத நான் மறுத்து வாதாடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை நீதிமன்றத்திற்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்பொழுது குற்றப்பத்திரிகையிலே ஒரு சொல்லுக்கான சொல்லை மாற்றி வழக்கு தொடுத்திருக்கிறார் பர்வீன் சுல்தான் அவர்கள். அந்த வழக்கை எதிர்த்து வாதிடுவதற்கு தயாராக இருப்பதாக சண்முக வடிவேல் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறபடியால் இந்த வழக்கை இப்பொழுது மன்றம் எடுத்து ஆராயப் போகிறது. முதலிலே பர்வீன் சுல்தானா அவர்கள் தான் சாட்டிய குற்றத்தை விரித்துரைக்குமாறு நீதிமன்றம் அவருக்கு பணிக்கிறது. ஐயா சண்முக வடிவேல் அவர்கள், நான் வணங்கும் பெருந்தகை, 1000 பிறை கண்ட மாமனிதர் ஐயா அவர்கள் வாக்கை மறுக்க நான் தொடுக்கின்ற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது பெரியவர்களினுடைய மிகப்பெரிய அருளாகத்தான் நான் கருதுகிறேன். ஐயா அவர்கள் நான் வாக்கு வரம் என்ற 2 வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது அவருக்கே உரிய பாணியில் அவர் புஷ்பம் புய்பம் ரெண்டும் ஒன்றுதானே என்று சொன்னார். அது அப்படி இல்லை. வரம் கொடுத்தால் அதை மாற்றி எதிர்த்து எதையும் சொல்ல முடியாது. வாக்கு கொடுத்தால் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை மாற்றி சொல்கிறார்கள். மனிதனாக அவதாரம் எடுத்த ராமன் அவன் வரம் கொடுக்கவில்லை, வாக்கு கொடுக்கிறான். அந்த வாக்கை பின்னாளில் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலைகளுக்கு உட்பட்ட ஒரு நிலையிலே ஒரு மன்னன், ஒரு அரசன், ஒரு காப்பிய தலைவன், அவதாரமாக வந்திருக்கக்கூடிய உத்தம புருஷன் ஒரு மனிதனை பார்த்தவுடன் அவனிடத்தில் எந்த ஒரு பழக்கமும் இல்லை, ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிடல, அந்த மனநிலையில்தான் அவர் அந்த குற்றம் செய்ததாக நான் கருதுகிறேன். ஒரு மனிதனுக்கு சுல்தான் அவர்களே, சபையினுடைய தெளிவுக்காக அவன் கொடுத்த வாக்கு என்ன என்பதை சொல்லிவிட்டு நீங்கள் தொடர்வது நல்லது என்று நினைக்கிறேன். அவர் ஒன்றும் சொல்லலை, பார்த்துட்டு மற்ற இனி உரைப்பது என்னன்ட்டார். இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. என்ன, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். உனக்கு யாரெல்லாம் பகைவர்களோ, வானத்தில் மண்ணில் யாரா இருந்தாலும் உன் பகைவர் என் பகைவர், தீயரே எனினும். இந்த வார்த்தைலாம் சொல்லலாமா? ஒரு தலைவர் சொல்லலாமா? கடவுள் சொல்லிக்கோங்க. ஏன்னா அந்த தீயதை நன்மையாகவும் நன்மையை தீமையாகவும் மாற்றுவதற்கான வல்லமை உங்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் இந்த நாட்டை இந்த உலகத்தை வழிபடுத்த மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கக்கூடியவர். நீங்கள் சொல்லலாமா? ஹே ராம் என்று விழுந்தாரே காந்தி, ராமனை போல ஒருவன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தாரே, நீங்கள் சொல்லலாமா? தீயரே எனினும் உன்னோடு உற்றார் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது, என் காதல் சுற்றம் உனது, உன் சுற்றம் நீ என் இனி உயிர் துணைவன் என்று எப்படி சொன்னார்? அதை காப்பாற்றக்கூடிய தகுதி முதலில் முன்னால் இருக்கின்றவர்களுக்கு இருக்கிறதான்னு பார்க்க கூடாதா? வர்றேன் உடனே கூட்டு சேர்த்துக்கிறதா? யோசிக்க கூடாதா? அதுவும் இன்னைக்கு எதுக்கு இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறீங்கிறது எனக்கு புரியல. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டுதல் கோடானு கோடி மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு வார்த்தையாக அமையும் என்ற காரணத்தினால் சொல்லுகிறேன். வருகிறார்கள் என்பதற்காக, இவர்களால் தனக்கு உதவி கிடைக்கும் என்பதற்காக, ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே
உன்னோடு செற்றார் என்னோடு செற்றார், உன்னோடு உற்றார் என்னோடு உற்றார், உன் பகை எனது, என் காதல் சுற்றம் உனது என்று சொல்லுவது தீயரே எனினும் என்கின்ற சொல். இது யார் சொல்லி இருந்தாலும் முக்கியமாக ராமன் சொல்லவே கூடாது. அதை சொன்னதனால் இந்த வழக்கை நான் வைத்திருக்கிறேன். ஐயா, இப்பொழுது பர்வின் அவர்கள் ராமன் சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கினை எடுத்து சொல்கிறார். சரி. மற்றினி உரைப்பதென்னே வானிடை மண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் காதல் சுற்றம் என் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். சுக்ரீவனை பற்றி பெரிதாக ஒன்றும் தெரிவதற்கு முன்பே இத்தனை வாக்கு கொடுக்கலாமா? அதிலும் முக்கியமாக தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் என்று கொடுக்கப்பட்ட வாக்கு தவறல்லவா என்று அவர் கேட்கிறார். அதற்கான பதிலை இந்த மன்றம் உங்களிடம் எதிர்பார்க்கிறது. பெருமைக்குரிய ஐயா, நீங்கள் இலங்கையிலேருந்து ஒருத்தரை என்கிட்ட அனுப்புகிறீங்க. இவரை 2 நாள் உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கங்கன்னு சொல்கிறீங்க. நான் தங்க வைக்கலாமா கூடாது? என்னை நன்றாக தெரிந்திருந்தால் வைக்கலாம். என்னை நன்றாக உங்களை நல்லா தெரியும், வந்தவனே எனக்கு தெரியாது. காலையில் ஏஎம், காலையில் அனுமனை சந்திக்கிறார், சாயந்தரம் பிஎம் அப்போ சுக்ரீவனை சந்திக்கிறார். எப்படி நீங்க அனுமனை நம்பினீர்களோ அந்த அனுமன் காட்டினான் என்பதற்காகவே எல்லோரையும் நம்பி விடுவீர்களா? அப்படி நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். நீங்க இவரை அனுமனாகவும் நீங்க அனுப்புற 2 பேரை சுக்ரீவனாகவும் நீங்க இப்ப சொல்றது சபை புரிந்து கொண்டது. நான் ஒரு விஷயம் சொல்றேன். பர்வீன் சுல்தான் அவர்களே, என்னை அனுமனாக அவர் சொல்கிறார் என்று நீங்களாக சொல்கிறீர்களா, அவர் சொல்கிறாரா? ஐயா, அவர் ஆரம்பத்தில் வெறும் உங்க உடையை பற்றி மட்டும்தான் சொன்னார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர் உங்கள் உடையை பற்றி மட்டும் சொல்லவில்லை என்ற குறிப்பை தருவதற்காகத்தான் அவர் இலங்கையில் இருந்துன்ற ஒரு வார்த்தையை போடுறார். நீங்க எனக்கு 2 பேரை அனுப்புனீங்கன்னா போடுறார். நீங்க கொஞ்சம் சூதானமா இருக்கணும். ஏன்னா திருவாரூர்காரங்களை இப்ப நம்ப முடியறது இல்லை. ஐயா, நான் அனுமன் உங்களை வைக்கல, சபரின்னு வைக்கிறேன். சபரி சொல்லி அனுப்புறேன். ஏன் அதுக்கு முன்னால கவந்தன் சொன்னான். கவந்தன் எப்படியாப்பட்டவன்? சபரியை பத்தி பேசுறீங்களா, கவனந்தனை பத்தி பேசுறீங்க? அவன் சொல்றான், எது சொன்னாலும் அதை பத்தி பேசுறீங்க. சபரி சொல்றா, சபரி வழி காட்டி இந்த இடத்துக்கு போ, அவன் சரியான ஆள் தான். ஐயா, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். கவந்தனை சந்தித்ததுதான் ஆரம்ப புள்ளி. ஜடாயுவுக்கு நீர்கடன் செலுத்திவிட்டு மனமெல்லாம் அந்த துக்கத்தின் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது கவந்தனை சந்திக்கிறான். கவந்தனை சந்திக்கின்ற பொழுது ராமன் மனநிலை என்ன? தோகையும் பிரிந்தனள், எந்தையும் துஞ்சினன், இனி யாம் இவ்வெப்பழி சுமந்து உழல வேண்டலேன், இனி யாம் இதற்கு ஆமிடம் நாம் வாயா வயிறா இருக்கக்கூடிய இதில் உள்ள விழுந்து தற்கொலை செய்து கொள்வதற்கான மனநிலையில் இருக்கிறான் ராமன். அவன் காட்டியதற்கு பிறகுதான் அவன் சபரியிடத்தில் போகிறான். சபரியும் உடனடியாக இறந்து போகிறான். அந்த இறப்பினுடைய அந்த துக்கத்தை, அந்த அதிர்ச்சியை தாழ முடியாமல் பஞ்சபூதங்களில் கலந்த அந்த சபரியை பார்த்துவிட்டு 6 கடல் தெறிக்க ஓடி வருகின்ற பொழுதுதான் நடுவில் வரார் அனுமார் கூட்டிட்டு போய் அந்த சுக்ரீவன் கிட்ட விட்ட உடனே அவனை பார்த்த உடனேயே நின்னோடு செற்றார் என்னோடு செற்றார்னு சொல்ற இந்த அவசர மனநிலையில் அவர் கொடுத்த வாக்கு பிழையானது என்று காலம் சுட்டி காட்டியது என்று கம்பர் சொல்லுகின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன். அவர் சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கு குற்றம். சபரியை ஏன் நம்புறாரு? கவந்தனை ஏன் நம்புறாரு? ஒரு சாபத்திலிருந்து நீங்கி ஒரு நல்ல நிலைமையில் வந்த பிறகு அவன் சொல்றான், போ, நீ அவன்கிட்ட போ, சுக்ரீவன்கிட்ட போன்னு. சரி சார், இப்போ 2 பேர் இருக்கான், அண்ணன் தம்பி. வாலி இருக்கான், சுக்ரீவன் இருக்கான். வாலி எப்படியாப்பட்டவன்னு கேட்டிங்கன்னா, எதுக்க வர கிட்டுவார் பொற கிடைக்கின்னு அன்னவர் பட்ட நல்வளம் பாகம் எய்துவான். வர்றவனுடைய வலிமையிலெல்லாம் பாதி அவனுக்கு வந்துடும். அதன் பிளஸ் இவன் வலிமை. ஆக யார் வந்தாலும் அவங்களோட இவன் வலிமை உடையவனாக இருப்பான். ஐயா, வாலிக்கு இத்தகைய ஆற்றல் இருப்பதை அனுமன் சொன்னது இந்த வாக்கு கொடுத்ததற்கு பின்னால். இந்த வாக்கு
அனுமன் வாலியின் சிறப்புகளை கொடுப்பதற்கு முன்னாலேயே சொல்லப்பட்டு விட்டது. ஒன்று, நான் இப்படி கேட்கிறேன் ஐயா, நீங்களே சொல்லுங்க. ஒருத்தன் குடிகாரன், ஒருத்தன் கொலைகாரன். சரி, ரெண்டு பேர்ல கொலைகாரன் குடிகாரனோட போயிடுவீங்களா? இல்ல, இதெல்லாம் சபரிக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா, தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயா, சபரி தானே சொல்றாங்க போன்னு. ஐயா, சபரி இருக்கிறதே ராமனுக்கு தெரியாது. கவந்தனுக்கு தெரியுமா தெரியாதா? கவந்தன் வாய்க்குள்ள விழுந்து சாவரெல்லாம் போனாரு நம்ம தலைவர். இருக்கிறது தெரிஞ்ச கவந்தனுக்கு வாலி இருக்கிறது தெரியாதா? தெரியாதுங்கய்யா. தெரிஞ்சிருந்து ஏன் அவனை சொன்னா? நான் ஒண்ணு கேக்குறேன், சீதையை தூக்கிட்டு போவாருன்னு சொல்லிட்டு ராமனுக்கு தெரியாதா? ஏமா இந்த பாருங்க, இப்படி எல்லாம் கேட்க கூடாதுங்க. காவியத்தின் பாவிகத்தை நீங்கள் தொட்டு பேசுங்கள், கதையை தொட்டு பேசுங்கள். அல்ல கதையத்தான் நான் எல்லாவற்றையும் ராமன் அறிந்து கொண்டான் என்றால் என்னை கெடுத்தனை வீடனா என்று ஏன் அந்த மயங்கி கிடந்த லக்ஷ்மணன் மீது விழுந்து அவன் அழ வேண்டும்? அப்படிலாம் கிடையாது. சுல்தான் அவர்களே, இப்பொழுது அவர் கேட்கிற கேள்வி, சபரி கவந்தன் ஆகிய 2 பேரும் சுக்ரீவனிடம் வழிபடுத்தினார்கள். இப்பொழுது சுக்ரீவனை உணர்ந்து நல்லவன் என்று அவனிடம் வழிபடுத்தியவர்களுக்கு வாலி இருப்பது தெரியாதா என்று கேள்வி வருகிறது. ஆகவே இது தெரிந்தபடியால் அதுவும் தெரிந்திருக்கும் என்பது அனுமான பிரமாணம். ஐயா, சுக்ரீவன் இருக்கிற இடத்தை தேடித்தான் வராங்க. சுக்ரீவன் இடத்தை காட்டுவது அனுமன்தான். அனுமன்தான் வாலியை பற்றி சொல்கிறான். எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு அவர்கள் நேரா சுக்ரீவன் கிட்ட போகல. இந்த காவியத்திற்கான இந்த வித்தைகளை பேசுவதற்காகத்தான் இந்த மேடை. நான் என்ன சொல்கிறேன், வருகின்ற பொழுது இப்படி சொல்றேன், இந்த பாட்டு இல்லாமலேயே ராமன் சுக்ரீவனோடு இருந்திருக்கலாம், சுக்ரீவனோடு அவன் கூட்டாக இருந்திருக்கலாம், அவன் கோபித்துக் கொண்டிருக்கலாம், சுக்ரீவன் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். இந்த பாட்டுக்கான உட்பொருள் என்ன? ஏன் தீயரே எனினும் நின்னோடு செற்றார், என்னோடு செற்றார், நின்னோடு உற்றார், என்னோடு உற்றார்னு அவர் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும் அந்த வார்த்தையை? அந்த வார்த்தை என்பது யாராக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஒரு தலைவன் சொல்லுகிறேன், நீங்க சொன்னதுதான் ஐயா, ஒரு சொல்லுக்கு பொருள் அல்ல, சொல்லே பொருளாக வருகிறது இல்லையா? சொல்லே பொருளாக சொல்லக்கூடிய ராமன் தீயரே எனினும் நின்னோடு உற்றார், என்னோடு உற்றார்னா அது என்ன வார்த்தைன்னு கேட்கிறேன். அந்த அளவுக்கு ஒழுக்கமானவனா உங்க சுக்ரீவன்? சண்முகடி வீரையா அவர்களே, அவர்கள் கேட்கிற கேள்வி, கவந்தன் சொன்னான், சபரி சொன்னான், ஆகவே சுக்ரீவனுடன் நட்பு பூண்டான், அந்த அளவிலே விடயம் சரி. ஆனால் நட்பு பூணுகிற காலத்திலே ராமனை போன்ற ஒரு உத்தமன் தீயவராக இருந்தாலும் உன்னுடைய உற்றவனாக இருந்தால் எனக்கு உற்றவன் என்று சொல்லலாமா? அந்த வார்த்தை பிழையல்லவா என்று கேட்கிற கேள்வி நியாயபூர்வமாகத்தான் படுகிறது. அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? அது எனக்கு தப்பாக இருக்கலாம், அந்த அம்மாவுக்கு தப்பாக இருக்கலாம், ராமனுக்கு தப்பில்லை. எப்படி? ராமன் எதுக்க வர்றவன்கிட்ட கூட இருக்கிறவன் எவ்வளவு பெரிய தீயவனாக இருந்தாலும் அவனையும் நல்லவனாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவன் ராமன். அதனால் அவன் அந்த நம்பிக்கையில் சொன்னான், எவன் வந்தா என்னடா அவன் கூட நான் பார்த்துக்கிறேன். சரி, இப்படி சொன்னார் இல்லையா? ஒரு போருக்கு போகும்போது, தொடைக்கு போகும்போது என்ன சொல்லி 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்குவான்னா, உன் கூட வர்றவன் அவன் உன்னை எதிர்த்து எவனுன்னாலும் வர்றேன்டா அப்படின்னு சொல்லுவான். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். அவன் கெட்டவனா இருந்தா என்னடா, எவனா இருந்தா என்னடா, அவனை மாத்திர தன்மை எனக்கு உண்டு என்கிற தன்னம்பிக்கையிலே ராமன் சொன்னான். சரி, அப்படி சொன்னாருன்னு சொல்றேன். நான் வந்து என்னுடைய இந்த புத்தகத்தில் இருந்து, இது நம் சட்ட புத்தகம், கம்பனின் புத்தகம், சட்ட புத்தகம். இந்த புத்தகத்திலே தீயரே எனினும் நின்னோடு உற்றார், என்னோடு உற்றாருங்கிறதுக்கே இப்ப தடுமாறுறோம்ல. அதுக்கு மேல நின்னோடு செற்றார், என்னோடு செற்றார் சொன்னார்ல, நின் சுற்றம் எனதுன்னு சொன்னாரா இல்லையா? அவன் குடிச்சிட்டு எப்படி கிடக்கிறான் தெரியுமாயா? உங்களுக்கு தெரியாது. அது குடிக்கிற ஆட்கள்லாம் எப்படி கிடப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சரியா? நான் குடிக்க மாட்டேனே தவிர குடிக்கிறவங்களை பார்த்துருக்கேம்மா. பார்த்துருக்கிறீங்க தானே? பார்த்துருக்கிறீங்க தானே? அவன் எப்படி கிடக்கிறான் தெரியுமாயா? அதாவது வந்து சேர்ந்தான், என்னை நீ ஏற்றுக்கொள், நான் இது தர்மம், நான் உன்னை சரணடைந்தேன் என்று சொல்லி காலில் விழுந்து வாலி வதம் நிகழ்ந்த உடனேயே, அதாவதுயா இப்போ சேர்றீங்க, பதவி வந்துடுது, சேர்ல உட்காந்துட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்கிறது தானே நீங்க யாருன்னு காட்டும்.
அது சரியா இல்லைங்கிறது தானே இப்ப நாங்க கொண்டு வந்திருக்கிற வழக்கு. அப்படி சரியா இல்லாதவங்க கிட்ட நீங்க ஏன் வாக்கு இருங்க, நான் ஏன் சரியா இல்லைங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. குடிகாரனுடைய பழக்கம் உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறான். எவனையே எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில அவனை கொன்னுவிட்டு வந்துட்டான் இல்லையா? இப்போ அவன் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கிறவன் குடிப்பான். நான் என்ன சொல்றேன், சந்தோஷமா இருக்கிறவன் குடிப்பாங்கிறீங்கல்ல, சந்தோஷத்தில் குடித்து மத்த வாரணம் போல் மயங்கினான், மதம் பிடித்த யானை போல் மயங்கி கிடந்தான் சுக்ரீவன் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். நான் ஒன்று கேட்கிறேன், ஜெயித்த மமதையில் தண்ணீர் அடித்துவிட்டு, தண்ணீர் என்று நான் சொல்லுவது பாண்டிச்சேரியில் புரியும் என்பதற்காக தண்ணீர் என்கின்ற சுத்தமான சொல்லை நான் பயன்படுத்துகிறேன். குடித்துவிட்டு மயங்கி கிடக்கின்ற, அடுத்த கடமையை மறந்து போன ஒரு ஆத்மாவிற்கு நீங்கள் சொல்வீர்களா, தீயரே எனினும் உன்னோடு உற்றார் என்னோடு உற்றார்னு? ஐயா, குடிச்சவன் எப்படி இருப்பான்னு நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. அவன் மயங்கி கிடந்தான்னா குடிச்சா அப்படி தான் கிடப்பான். இதில் நீங்கள் என்ன, அவன் மயங்கி கிடந்தான் மறந்து, அவன் மயக்கத்தில் இருக்கிற போது மற்றதெல்லாம் மறந்து போகுமா? ஒரு மறதியை போய் சரிங்கிறீங்களா? நீங்க ராமன் வந்து இந்த மாதிரி மயங்கி கிடக்கிறவனுக்கு வாக்கு கொடுத்தது சரிங்கிறீங்களா? ஏதுமா இல்ல நீங்க சொல்லுங்கன்ற. மயங்கி தான் சொல்லித்தான் பாருங்க. இல்ல மயங்கி கிடந்தானே, இல்ல நீங்க சொல்லுங்க. நான் தான் சொல்றேனே, சொல்லுங்க. மயங்கி கிடந்தவன் மயங்கியே கிடக்காதபடி செஞ்சது யாரு? ராமன் தானே. வெற்றியை கொடுத்தான். மறுநாள்ல இருந்து அவன் குடிச்சானா? குடிக்க விடாத ஆக்குனானா இல்லையா? அது ராமன். அதை வச்சுதான் சொன்னா, தீயரே எனினும் உன்னோடு. அது சரி, இந்த வார்த்தை நீங்க சுக்ரீவன் திருந்தினான் என்பதற்காகவே நான் சொல்லல. ராமன் இந்த வார்த்தையை சொல்ல, நான் சுக்ரீவன் பக்கமே வரல. ராமன் இந்த வாக்கை சுக்ரீவனுக்கு தரலாமா? ஏன்னா சுக்ரீவன் எந்த வாக்கு தந்தானோ ராமன், அந்த வாக்குக்கு எதிரான சொல்லை ராமனேயே பேச வைத்த ஒரு வாக்குறுதி தான் அந்த வாக்குறுதி. அதைத்தான் நான் இந்த மன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். அவர் சொல்கிறார், ராமன் சொல்கிறார், இவன் குடித்துவிட்டு மயங்கி இருக்கிறான், அவன் தன்னுடைய கடமையை மறந்திருக்கிறான், அவன் தன்னுடைய வேலை முடிந்தவுடன், தனக்கு பட்டாபிஷேகம் நடந்தவுடன் குடித்து ஒரு மதம் பிடித்த யானை போல இருக்கிறான். நீ என்ன செய் லக்ஷ்மணா, ஊரும் ஆளும் அரசும் சுற்றமும் நீரும் ஆளுதீரே. என் சுற்றம் தானே சொன்னேன், உன் சுற்றம் என் சுற்றம் தானே சொன்னேன். அப்ப ஏன் சுற்றம் நீரே ஆளுதீரே? என்ன நேர்ந்த நாள் வாரும், இன்னைக்கு இருக்கு நாள், வந்துடு, இல்லனா வாரலீர் ஆம் எனின் வானர பேரும் மாளும். அத்தனை குரங்குகளையும் கொன்னு போடுவேன்ட்டானே. அப்ப நீ கொடுத்த வாக்க நீயே மீறலாமா? மீறலம்மா. சொன்ன வாக்க காப்பாத்துற. சொன்ன வாக்கு என்ன? தீயரே எனினும். என்னுடைய ஒரே ஒரு வேண்டுதல் என்னவென்றால், அடுத்த முறை வழக்காடு மன்றம் போடுகின்ற பொழுது இவரோடு என்னை தயவு செய்து வாதாடுவதற்கு போடவே வேண்டாம். ஏன்னா சில பேரை வந்து தோத்து போறதுக்கு தயாரா இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. இதுக்கு நான் என்ன பண்றதுங்க? நான் உள்ளதை சொல்றேன். நான் வந்து ஏதாவது இல்லாத சொல்றேன்னா நீங்க சொல்லுங்க. எந்த நம்பிக்கையில் அவர் சொன்னார் தீயரே எனினும்னு? கெட்டவனாக இருந்தாலும் என்னால் திருத்த முடியும்னு சொன்னார். சுக்ரீவனை திருத்தினாரா இல்லையா? அவன் குடிச்சிட்டு கிடந்தான், போடா அவனை வாலியை வீட்டிய அம்பு என்கிட்ட இருக்குன்னு போய் சொல்லுன்னு சொன்னான். போய் சொல்லி அவனை திருத்தி மறுபடியும் ஓடியாந்து அவனுக்கு உதவி செய்ய முடியாது பண்ணானா இல்லையா? இதானே ராமனுடைய ஆற்றல். எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சான். சுக்ரீவனையே திருத்தினான்னா அவன் கூட சேர்ந்தவனை திருத்த மாட்டானா? சார், நல்லவனோட போய் சேர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கெட்டவனோட சேர்ந்து கெட்டவனை நல்லவனை ஆக்கிறவன் தாங்க அவதாரம். நீங்க நல்லவனா வச்சிருக்கிறது, நல்லவனா பார்த்து சேர்த்துக்கிறதா? நான் ஒரு விஷயத்த சொல்றேன், கடைசி வரைக்கும் சுக்ரீவனை நல்லவன் மட்டும் சொல்லாதீங்க. வந்து கூட நின்று அந்த போரை முடிச்சு கொடுத்தான் ரோடோடு நிறுத்துங்க அவனை. அவன் வந்து அவன் தன்மையில் அவன் மாறவே இல்லை கடைசி வரைக்கும். அவனுக்காக அங்கதன் நிற்கிறார், அவனுக்காக தாரே நிற்கிறாள், அவனுக்காக அனுமன் நிற்கிறார். ஆனால் சுக்ரீவன் திருந்தி நல்லபடியா அவனுக்காக வாலியே நிற்கிறான். நான் என்ன சொல்றேன், சில பேருக்கு வாய்க்கும்யா,
அல்லவர் செய்த அறம் போல் சில பேருக்கு வாய்க்கும். தப்பானவர்களா இருப்பாங்க, ஆனா நல்லவங்களோடு சேர்ந்து இருப்பாங்க. சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, தப்பானவங்களோடு சேர்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நல்லவர்களோடு சூழ்ந்து இருந்த ஒரு ஆகப்பெரிய கெட்டவன் தான் சுக்ரீவன். அவனுக்கு ராமன் நம்பி இந்த வாக்கு கொடுத்தது அவனுடைய சூழ்நிலையின் காரணமாக. அந்த வார்த்தையை அவன் சொல்லாமல் தவிர்த்திருந்தால் நிச்சயமாக வரும் காலங்களில் ராமன் மீது இந்த குற்றச்சாட்டு விழாமல் இருந்திருக்கும். அதை அவன் செய்தான். பர்வீன் அவர்களே, நீங்கள் சுக்ரீவனை மிக கெட்டவன் அல்லது குற்றவாளி என்று சொல்கிறீர்கள். ஒரு குற்றவாளியையா ஒரு தேவபுருஷனும் ஒரு தவமூதாட்டியும் ராமனை போய் சந்திக்கும்படி சொல்லி அனுப்பினார்கள் என்ற கேள்வி வந்தால் அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்? ஐயா, ஒரு தீயவனை நோக்கி வழிபடுத்துவார்களா? நல்லவர்கள் ஒரு நல்லவனை தீயவனை நோக்கி வழிபடுத்துவார்களா என்ற கேள்வி எழுந்தால் அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்? திருக்குறளில் பழமை என்ற ஒரு அதிகாரத்தை வகுத்தான் வள்ளுவர். கூடா நட்பு தீ நட்பு என்ற இடத்திலே அந்த நட்பை விட்டு வெளியேறிவிடு என்று சொன்னவர். அதே நேரத்தில் ஒருவன் ரொம்ப கெட்டவனா இருந்தா முடிஞ்சா அவனோட இருந்து அவனை திருத்தி அவனை அரவணைத்துக்கொள் என்றும் சொல்லுகிறார். ஆனால் ராமனுக்கு இது என்ன தலையெழுத்து என்கிறேன் நான். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது தாரையே சொல்லுகிறாள். தாரையினுடைய சொல் நான் இந்த மன்றத்திற்கு கொண்டு வருகிறேன். தாரை என்பவள் மிகப்பெரிய அறிவுபூர்வமான தாய். அவள் சொல்லுகிறாள், சுக்ரீவனை போய் எழுப்பு, அவன் யார் தெரியுமா, நீங்கள் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா என்று அவளுடைய வன்மையான அந்த சொல்லை நான் இங்கே பதிவு செய்கிறேன். பின்னால என்ன நடந்தது, அவன் திருந்திட்டான் இல்லையா, அந்த வானரப்படை வந்தது இல்லையா என்பதா இந்த வழக்கு மன்றத்தினுடைய நோக்கம். அவன் எந்த வார்த்தையை சொன்னான், எந்த வார்த்தையை சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னான் என்பதுதானே. தாரை ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாள், அங்கதனிடத்தில் பதிவு செய்கிறாள். நொய்தில் அன்னவை நீக்கவும் நோக்குதீரோ, உயிர் தீர் போலும் உதவி கொன்றீர் என்று சொல்லுகிறார். உதவி கொன்றவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு நின்னோடு செற்றவர் என்னோடு செற்றவர், நின்னோடு உற்றவர் என்னோடு உற்றவர் என்று அவன் தந்த வாக்கு தப்பு. ஏனென்றால் அந்த தவறை அவனே உணர்ந்து, உன்னுடைய வானரப்படைகளை நான் இன்றைக்கு வரவில்லை என்றால் எல்லோரையும் கொலை செய்வேன் என்று போய் லக்ஷ்மணா நீ சொல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் நிலையில் தர்மம் தவறிய ஒரு கூட்டணியாக அவனுக்கு அமைந்து விட்டதோ என்கின்ற கவலையில் வருகின்ற தலைவர்கள் கூட்டணி சேர்க்கின்ற பொழுது தயவு செய்து அவர்களுடைய ஆழ அகலங்களை அறிந்து வருங்காலத்தில் நிலையான ஒரு தன்மை வர வேண்டும் என்கின்ற புரிதலோடு அந்த கூட்டணியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தையை இந்த நீதிமன்றம் இந்த ராமன் வழக்கு மூலமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றுதான் நான் இவ்வளவு வன்மமாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஓர்மமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். திருவாரூர்காரர் அதை லெஃப்ட் ஹேண்ட்ல கையாண்டுட்டு போயிட்டே இருக்கார். பர்வீன் அவர்களே, சுக்ரீவன் ராமனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை, மதுவிலே மயங்கி இருந்து விட்டான். ராமன் அவனை கண்டிக்கிறான். நல்ல நட்புக்கு கண்டித்தல் ஒரு குற்றமா? மேற்சென்று இடித்தற் பொருட்டாம் நட்பு என்கிறாரே. ஆகவே தவறு செய்கிற பொழுது ராமன் அவனை கண்டித்தான். அதிலே என்ன தவறு இருக்கிறது? ஆகவே இவன் பிழை செய்வது போல தோன்றுகிற பொழுது கண்டிக்கிற உரிமை ராமனுக்கு இருக்கிறது. கண்டித்து அவனை திருத்தினான். ஆகவே அவன் முன் சொன்ன வார்த்தைகளின்படிதான் இங்கும் நடந்திருக்கிறான் என்று ஒரு பதில் உங்களை நோக்கி வருமானால் அதற்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஐயா, சாதாரணமானவர்கள் இப்போ பாருங்களேன், ஒரு ஹெட்மாஸ்டர் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொன்னால், ஒரு தலைவர்னு சொன்னால் அவர்களுக்கு சில வசதிகளை, சில பெருமைகளை, சில பணிவடக்கங்களான அந்த குழுமத்தை இந்த உலகம் தருகிறது. ஏன் தருகிறது? சாமானியனுக்கு தராதது ஏன் உயர்வானவர்களுக்கு தருகிறது? அவர்களுக்கு ஏன் அவ்வளவு பெரிய வசதிகள், அவ்வளவு பெரிய உயர்வுகள், அவ்வளவு பெரிய சிலை வழிபாடுகள்? ஏனென்றால் சாமானியர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் செய்யக்கூடாது என்பதுதான். நான் திரும்ப சொல்லுகிறேன், சுக்ரீவனோடு தான் சேர்ந்து இந்த போர் நிகழ வேண்டும் என்பது ஞானவாணியாக இருக்கக்கூடிய சபரியினுடைய மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தின்படிதான் இந்த காவியம் நகர்கிறது, அதில் பிழை இல்லை. ஆனால் இவனை வைத்துத்தான் இதை செய்ய வேண்டும், ஏனென்றால் வாலியை வைத்து செய்ய முடியாத சூழ்நிலையில் காப்பிய நோக்கத்திற்கு மாறாக இருக்கக்கூடியவனாக வாலி இருக்கிறான். இவன் சரணடைந்தான் என்பதற்காக நீங்கள் அவனை எடுத்துக்கொண்டு அவன் நட்பு வட்டத்திற்குள் இருந்து கொண்டு நீங்கள் போயிருக்க வேண்டியது தானே. அவனை நீங்கள் திருத்தி கொண்டிருக்கலாம். எதற்காக இந்த வாக்குறுதி தந்தீர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். இந்த வாக்குறுதியே தராமல் இந்த அரசை, இந்த கூட்டணியை மிக சிறப்பாக அவன் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்க முடியும். தீயரே எனினும் நின்னோடு உற்றார், என்னோடு உற்றார்,
நின்னோடு செற்றை. இதுல ரொம்ப அநியாயம் என்ன தெரியுமா? கடைசியா சொன்னது, நீ என் இனி உயிர் துணைவனா. என்ன உயிர் துணைவனா அவன் நின்றான்றதுக்கு காப்பியத்துல சாட்சி இருக்கு? சொல்லுங்க எனக்கு. ஒரு நேரமாவது நின்றானா? நிற்காத ஒருவனிடத்தில் இவ்வளவு பெரிய வாக்கு, அவ்வளவு பெரிய பெருந்தகை கொடுக்கலாமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீதிபதி அவர்களே, அவன் என்ன பெரிய யோக்கியம், என்ன கடைசி வரைக்கும் இருந்தான்னு கேட்குறாங்கல்ல. ராமன் மீது உயிரையே வச்சிருந்தான். யாரு? சுக்ரீவன். இப்போ அவங்களுக்கு அதே மறந்து போச்சு. யார் அவன்னு, யாரை பற்றி பேசிட்டு இருக்கோங்கிறதே மறந்து போச்சு. ஐயா, நீங்க பேசும்போதுயா, நீங்க பேசும்போது யாரு பேசுறா, எங்க பேசுறா, என்ன, எனக்கு ஒரே சித்ராவா ஞாபகம் வந்துட்டு இருக்கு. உங்க நாகூர் கதையா ஞாபகம் வந்துட்டு இருக்குது. நீங்க நாகூர்லயோ திருவாரூர்லயோ நாகப்பட்டினத்திலயோ நடந்ததே ஞாபகம் வந்துட்டு. அதெல்லாம் வந்தா தப்பு இல்லம்மா. பக்கிரியம்மா வராம இருந்தா சரிதான். நான் என்ன சொல்றேன்னா, அவன் அன்பு வச்சிருந்தான். எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கிறது காட்டுறதுக்கு கம்பர் என்ன செய்யறார், ராவணன் வந்து எதுக்க நின்று பார்க்குறான், இந்த சேனைகள் எல்லாரையும் பார்க்குறான். அப்போ உடனே அவன் மேலே பாஞ்சிடறான். ரெண்டு பேரும் பாதாளத்தில் போய் சண்டை போடுறான். வந்த உடனே ராமன் என்ன சொன்னான், என் வெற்றிக்கு அடிமணி இட்டா என்றேங்கிறான் இல்லையா. அவன் மணியில் உன்னை கொண்டு வந்து சேர்க்குறான். இது யார் செய்வா? ஐயா, அவர் வந்து மணிமுடியை கொண்டு வந்தது தான் பிரச்சனைக்கே ஆரம்பம். அவன் போய் மூக்கு கடிச்சிட்டு வர்றது தான். இந்த குரங்கு மாதிரியாகவே பிஹேவ் பண்ற ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய வாக்குறுதி எதுக்கு? நீங்க அனுமனுக்காவது கொடுத்திருக்கலாம், இவனுக்கு ஏன் கொடுத்தீர்கள் என்று தான் கேட்கிறேன். ஏம்மா, குரங்கு குரங்கு மாதிரி தான்மா நடக்கும். அதே குரங்கு தானே, எல்லாமே குரங்கு தான். விலங்கு இல்லாமை விளங்கியதுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறமா என்ன குரங்கு தானே? அம்மா, நான் என்ன சொல்றேன், ஒரு குரங்க வச்சு இவ்வளவு பெரிய வேலை செஞ்ச ராமன் எவ்வளவு பெரிய ஆளு. ஐயா, போய் நீங்க அத நீங்க குரங்கு சேட்டதானே தவிர அது குரங்குன்னே நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா விலங்கலாமை விளங்கியதுங்கிற ஒரு சொல்லோட நீங்க சுக்ரீவனையும் வாலியையும் அங்கதனையும் தாரையையும் நீங்கள் அனுமனையும் கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. அவன் வானரம், குரங்கு குரங்குன்னு சொல்லாதீங்க. வானரம்னா குரங்கு தானே. அதான் விலங்கலாமை விளங்கியதுன்னு சொன்னீங்கல்ல, குரங்குனா இப்படிதான் சொல்லணும். அதெல்லாம் சொல்லலம்மா. என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், இந்த ரெண்டு பேரும் நட்பு கோல் படலம் வரும்பொழுது நான் அனுமனை பற்றி ஒரு இடத்துல பேசுறதுக்காக போனேன், சொல்லின் செல்வன் அப்படின்னு விட்டு. அப்போ அந்த ஊரில் பெரியவர் ஒருத்தர் என்ன பண்ணார், அவர் தான் அதை நடத்துகிறார். அவர் சுக்ரீவன் வேலையை செஞ்சிட்டார், தண்ணியை போட்டார். போட்டுட்டு வந்து நின்றுக்கிட்டு சொல்கிறாரு, நீ அனுமாரை பற்றி பேசுகிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அவர் ஏன் பிரம்மச்சாரியா ஆனார்னு சொல்லுன்னு. இப்போ நீங்கள் இருக்கீங்க, பிரம்மச்சாரியாக இருக்கீங்க, பிரம்மச்சாரியாக இருக்கீங்கன்னு உங்களை பாராட்டலாம். ஏன் ஆனீங்கன்னு சொல்ல முடியுமா? அது யாராலையும் சொல்ல முடியாது. விவேகானந்தர் ஏன் பிரம்மச்சாரி ஆனார்? பிரம்மச்சாரியாக இருந்தார். ஐயா, இதை விட அநியாயமான ஒரு ஒப்புமையை நான் கேட்டதே இல்லைங்கய்யா. குடிக்காரனும் பிரம்மச்சாரியும் ஒன்னா இல்லைம்மா, பிரம்மச்சாரிமா அவன் அவன் கேட்டதுக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஐயா, நீங்க சொல்றீங்கல்ல சுக்ரீவன் கிட்ட நான் கண்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்றேன், நீங்க மறுப்பு சொல்லுங்க. முதல்ல என்ன பேச விடுங்க, அப்புறம் நீங்க பேச. சரி, பேசு. அவன் வந்து என்கிட்ட இப்படி கேட்குறான், நான் என்ன பண்ணுறது? அவனும் தண்ணி போட்டிருக்கான், பதில் சொன்னாலும் அடிப்பான், சொல்லாட்டி அடிப்பான். இப்போ அவன் கேட்குறான், ஏன் பிரம்மச்சாரி ஆனார்னு. நான் என்னங்க சொல்ல முடியும்? அப்போ இந்த இடம்தான் எனக்கு உதவுச்சு. சுக்ரீவனும் ராமரும் ரெண்டு பேரும் சந்திச்சாங்கப்பா. அப்படி சந்திக்கிற போது சுக்ரீவன் சொன்னான், என் பொண்டாட்டியை அண்ணன் தூக்கிட்டு போட்டான், நீ கண்டுபிடிச்சி கொடுன்னு கேட்டான். அவன் சரிப்பா செய்கிறேன், ஏன் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அதை நீ கண்டுபிடிச்சி கொடு. இப்போ இது அனுமார் பார்த்துக்கிட்டு இருந்தார்ப்பா. அவர் நினச்சார், அப்போ கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல. எதுக்குடா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, அப்புறம் இன்னொருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்னு நினச்சி தான் அவர் பிரம்மச்சாரி ஆனார்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார் சார், அந்த ஊர் பெரியவர். எவ்வளோ பேர்கிட்ட கேட்டேன், ஒரு பய கூட ஒழுங்கான பதில் சொல்லலை. நீ ஒருத்தர் தான் சரியான பதில் சொன்னேன்னா நான் தப்பிச்சேன்டாப்பான்னு வந்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன், அவருக்கு கூட இருந்தவன்லாம் இருந்தான். சுக்ரீவன் நல்லவனாக தான் இருந்தான்.
கடைசி வரைக்கும் கெடுற போகல. கூட இருந்தவன் யாராவது கெடுதலாக இருந்தால் திருத்துவேங்கிற எண்ணத்தில் சொன்னான். அதனால் சொன்ன வார்த்தை தப்பு இல்லைப்பா. இதான் ஐயா, நின்னோடு செற்றார் என்னோடு செற்றார்னு கூட ஒரு வகையில் நான் திருப்பி சொல்கிறேன். தீயரே எனினும் நின்னோடு உற்றார் இருக்குல்ல, அந்த தீயரே எனினும்ன்றத அவனோடு உற்றவர் யார்? இந்த சேனை தானே. அந்த சேனைகளை கொல்லுவேன் சேனைகளை கொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ராமர். என்ன காரணம் தெரியுமா? மாவலி வந்துட்டான் உள்ள அப்படின்ன உடனே இந்த பாறையை வச்சு மூடிட்டாங்க. மூடிட்டு சுக்ரீவன் வெளியில் இருக்கும் பொழுது என் அண்ணன் செத்துட்டான் அப்படின்னு அழுகுறார். இதுவே ஒரு போலியான அழுக. மாவலியை வாலி கொல்லுவான் என்று ஒருபோதும் சுக்ரீவன் நினைத்ததில்லை. அப்படி நினைச்சு பூட்டிட்டானா? பூட்டிட்ட உடனே வாலி வெளியில வந்துட்டானா? வெளியில வரும்பொழுது இவனுக்கு முடிசூட்டப்பட்டிருக்கு. யார் முடிசூடியது? அந்த வானர சேனை. வானர சேனை எல்லாம் உங்க அனுமர் முதற்கொண்டு எல்லாம் சேர்ந்து சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டினீங்கல்ல. வாலி வெளியில வந்தானா? வெளியில வந்து யாரா இதை செஞ்சதுன்னா நாங்க தான் செஞ்சோன்னு கூட நிக்கணுமா இல்லையா? ஓடிட்டீங்க, தெரிச்சு ஓடிட்டாங்க எல்லாரும். நான் கேட்கிறேன், ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வருகின்ற பொழுது தன்னுடைய தலைவனுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்கள் தானே சேனை. அந்த சுற்றம் மிகச் சிறப்பாக இல்லை என்கின்ற தரவு இங்கே ஏற்கனவே சுட்டி காட்டப்பட்டதற்கு பிறகு நீங்கள் எப்படி நின்னோடு செற்றார் என்னோடு செற்றார் சொல்லிட்டு தீயரே எனினும் நின்னோடு உற்றார் என்னோடு உற்றார்னு சொல்ல போச்சு. 1. 2, நான் இதை என்னுடைய 3வது வாதமாக வைக்கிறேன். தங்களிடமிருந்து பதில் எதிர்பார்க்கிறேன். சுக்ரீவன் ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார். தீயரே எனினும் நின்னோடு உற்றார் என்னோடு உற்றார் சொல்றாருல, அதுக்கு முன்னால சுக்ரீவன் தந்த ஸ்டேட்மெண்ட் எதற்காக இந்த வார்த்தை வந்தது பாருங்க. கம்பர் ரொம்ப தெளிவா அந்த வார்த்தையை போடுறார். முன்னாள் சென்றன போக. முன்னால என்னென்ன நடந்துச்சோ ராமன் கிட்ட சொல்றார். நான் என்ன கேட்கிறேன், சுக்ரீவனுக்கு இருந்த சூதானம் கூட எங்க ஐயா ராமருக்கு இல்லையே. 7 மராமரங்களை வெட்டி காட்டுன்னு பேசினீங்களே எங்க ஐயாவை. ஆனா நீங்க எந்த ஒழுக்கத்திலாவது இருந்தீர்களா? அந்த ஒழுக்கம் இல்லாமல், ஆனால் பேச்சு எப்படி இருக்குது? சூப்பர் பேச்சு. என்னது? முன்னாள் சென்றன போக மேல் வந்து உருவன தீர்ப்பல். இப்போ வரப்போறத நீ தீர்த்து கொடுக்கணும் எனக்கு. அண்ணன் நின்றன எனக்கும் நிற்கும் நேர். ஆஹா, நீயும் ராமனோ நேரா? உனக்கும் ராமனுக்கும் இருக்கிற பிரச்சனை ஒரே பிரச்சனையா? அந்த அவதாரம் வந்தது இந்த பிரச்சனைக்காக மட்டுமா? அல்லவர் செய்த பாவம் இல்லையா? அல்லவர் இயற்றிய அறம் இல்லையா? தீயவர் இயற்றிய பாவம் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயத்திற்கான அந்த அவதாரத்தை எனக்கும் நினைக்கும் வருகின்றதெல்லாம் நேர் என்று சொன்ன ஒரு அகங்காரம் பிடித்த, ஒரு நன்றி உணர்வு இல்லாத ஒரு மனிதனிடத்தில், அந்த ஒரு உயிரிடத்தில் போய் தீயரே எனினும் நின்னோடு உற்றார் என்னோடு உற்றார், இனி நீதான் என் உயிர் துணைவன் என்று ராமர் சொல்லியது அவர் எவ்வளவு சிரிக்க சிரிக்க பேசினாலும் குற்றம் குற்றம்தான் என்ற தீர்ப்பை இந்த சபை எதிர்பார்க்கிறது. நன்றி, வணக்கம். நான் முதல்ல இருந்தே என்ன சொல்லிக்கிட்டு வர்றேனோ அதையே மறுபடியும் மறுபடியும் கேள்வியாக கேட்குறாங்க அவங்க. ஒரே நம்பிக்கை, ராமன் தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதிலே நம்பிக்கையோடு இருக்கிறான். அதனால தான் தீயரே எனினும்னு சொன்னான். கடைசி வரைக்கும் இவன் ஒரு தடவை குடிச்சிட்டு இருந்தான். வெற்றியை கொண்டாடுவதற்காக ஒரு நாள் குடிச்சிட்டு கிடந்தான். ரொம்ப மோசமாக கிடந்தான். சரி, அதுக்கு பிறகு அவன் குடித்தானா? குடிக்கலை. அந்த படைகளெல்லாம் கடைசி வரைக்கும் இவனுக்கு உண்மையாக உழைச்சிதா இல்லையா? உழைக்கும்படி பண்ணியது யார்? ராமனை பார்க்க பார்க்க, அவனுடைய பெருமையை உணர உணர அந்த படைகளெல்லாம் சரியாக வந்திருக்க. முதல்ல என்ன நினைச்சான்? மாயாவி தான் கொண்டு விட்டான் வாலியன்னு நினச்சி பெரிய பாறையை வச்சு அடைச்சான். அதை வாலி என்ன பண்ணான்? உழைச்சான், தள்ளிட்டான். பாறைக்கு பெரிய வலிமை இருந்தால் அதுவும் இப்போ பாதி வாலிக்கு போயிடும்ல. எதுக்க யார் இருந்தாலும் பாதி வலிமை அவனுக்கு போயிடும். ஒரே உதவ வச்சான், பறந்து போட்டு வெளில வந்து பார்க்குறான். இவன் முடி சூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஒருத்தனுக்கு கோபம் வருமா வராதா?
என்னடா நம்ம கொஞ்ச நாள் இல்லைன்னு ஒன்று வேற ஆள் உட்காந்துட்டானே அப்படின்னு நினைப்பான்ல. அவன் அதனால் என்ன பண்ணான், கோபமாக வந்தான், வந்து அடித்தான். இவன் போய் காலில் விழுந்து கும்பிட்டான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னா. அவன் விடாமல் விரட்டினான். ஆனால் சுக்ரீவன் நல்லா ஓடுவான் சார். வேகமாக ஓடி போய் எங்கெங்கே போனான். கடைசியில் பார்த்தான் ஒரே ஒரு மலை, இரளை மலை, ரிஷியமுக பர்வதத்தில் போனால் அங்கே அவனால் வர முடியாது. அதுமாரி இடமா பார்த்து தங்கிட்டான். பயந்துக்கிட்டு போய் தங்கியிருந்தான். அவனோடு இருந்த சேனைகள் அவன் கூட இருந்துச்சு. அனுமன் இருந்தான். அனுமன் இருந்து அனுமனை பற்றி நீங்கள் நினச்சிங்கனாலே உங்களுக்கு சுக்ரீவனுடைய உயர்வு தெரியும். இப்போ அனுமன் வாலியும் இருக்கிறான், சுக்ரீவனும் இருக்கிறான். இந்த 2 பேரில் யார்கிட்ட உண்மையாக இருக்கணும்? அனுமன் வலிமை உள்ளவன் தானே இருக்கணும். ஆனால் அவன் சுக்ரீவன்கிட்ட உண்மையாக இருக்கானே. ஏன்னா அவன் தம்பி மனைவியையே வைத்து பெண்டாளுகிறவனாக இருக்கிறான். உரிமை என்று இவருக்கு உரிய தாரமாம் அருமருந்தையும் விரும்பினாங்க. ஆகையினால அந்த தீய குணம் உள்ளவன் எவ்வளவு பெரிய வலிமை உள்ளவனாக இருந்தாலும் சரி வேண்டாம் அப்படின்ட்டு தான் இவங்க கூட வந்தான். அவனுக்கு வேண்டிய எல்லா வகையான காரியங்களையும் செய்தான். நேர்மையான முறையிலே ராவணனை வெற்றி பெறுவதற்கு சுக்ரீவன் முதலிய அவனுடைய படைகள் தான் துணையாய் இருந்தன. அதனால அவன் செஞ்சதில் ஒரு தவறும் இல்லை. நான் ஏன்டா இப்படி வாக்கு கொடுத்தோம்னு நினைச்சு வருந்தும்படியான காரியங்கள் எதுவும் அப்புறம் நடக்க. ஐயா பெரியவங்க கம்பராமாயணம் தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்தையும் சூப்பராக பேசுறீங்க. இந்த ஒரு விஷயத்தை பேசும்போது மட்டும்தான் எங்களுக்கு வலிக்குது. என்ன தெரியுமா, சுக்ரீவன் செய்த இந்த சிறிய ஒரு மாற்றத்தினால், ராமன் அவனுக்கு வாக்கு கொடுத்த காரணத்தினால் என்ன நேர்ந்தது? வாலியை தான் மறைந்து நின்று கொல்வேன் என்று சொன்ன வாக்குறுதியை அளிப்பதற்கு இந்த வாக்குறுதி தான் காரணமாக இருந்தது. இதுவரைக்கும் ராமனுக்கு ஏற்பட்ட குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக மறைந்து நின்று வாலியை கொன்ற குற்றம் வந்து சேருகிறது. இந்த குற்றத்தை செய்ய வைத்தது இந்த வாக்குறுதி தான். அதனால் சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க சுக்ரீவனை நல்லவங்கன்னு சொன்னீங்கல்ல, சுக்ரீவன் நல்லவன் இல்லை என்பதனை ராமனே சொல்லுகிறார். எப்பொழுது? தம் முன் வாழ்நாள் கொள்ள, எனக்கு முன்னால பிறந்தவனுடைய வாழ்நாளை அழிக்கிறானே அண்ணா, இவனுக்காக போய் அவன் அண்ணனை கொல்றதுக்காக நீ மறைஞ்சு நிற்கிறியே என்று லக்ஷ்மணன் ராமனிடத்தில் பேசுகின்ற பொழுது ராமன் சொன்ன வாக்கு மூலம் என்ன தெரியுமா? அத்தா இது கேள் என ஆரியன் கூறுவான், இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? இந்த பித்து பிடிச்ச விலங்குகான இந்த சுக்ரீவனுடைய ஒழுக்கத்தை போய் நீ பேசுறியப்பா என்று சொல்லுகின்ற அளவிற்கு சுக்ரீவன் குற்றம் உள்ளவன், அவன் நிச்சயமாக நல்லவன் இல்லை என்பது ராமனுக்கு தெரிந்திருந்தும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே, தன் தந்தை பிரிந்த ஒரு சூழ்நிலையில், மனைவி வேறு இடத்திலே களவு கொள்ளப்பட்டாள் என்கின்ற மனவேதனையில் துடித்து கொண்டிருக்கின்ற அந்த ராமன் முன்னால் வந்த சுக்ரீவனினுடைய பிழை அறியாமல் அல்லது பிழையை பொருட்படுத்தாமல் இவ்வளவு பெரிய வாக்குமூலத்தை, இவ்வளவு பெரிய வரத்தை, இவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை, அந்த வாக்கினை அவனுக்கு தந்தான். அது குற்றம் என்பதுதான் என்னுடைய வழக்கிற்கான ஆன்மா, அதற்கான ஆணிவேர். ராமன் சொல்றான், பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ அப்படின்னு சொல்றான். இது குரங்குப்பா, குரங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதனால் அவன் அண்ணனை கொல்ல வந்தானே, இவன் பின்னால் நமக்கு எப்படி இருப்பான்னு நீ சந்தேகப்படாத. எல்லாம் யோசனை பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். குரங்கு இதை பெரிய ஆற்றல் உள்ளதை ஆக்க வேண்டியது நம்முடைய கடமை. சார், நான் நல்ல வாத்தியார்னா யார் தெரியுமா? 100க்கு 100 மார்க் வாங்குறவனை சேர்த்து பாஸ் பண்ண வைக்கிறவன் நல்ல வாத்தியார் இல்லை. 20 மார்க் வாங்குறான் பாருங்க, அவனை கூப்பிட்டு 50 மார்க் வாங்க வச்சான்னா அவன் தான் நல்ல வாத்தியார். 20 மார்க் மட்டும்தான் வாங்குற தகுதி உடையவனை 50 மார்க் போடுறீங்க பாருங்க, அதுதான் தப்புங்கற. நான் 50 மார்க் போடல, 50 மார்க் வாங்க வச்சேன். இல்லையே, ஒழுக்கினை பேசலாமான்னு சொல்லும்போது அவன் ஃபெயில் ஆயிட்டானே. நீங்க இந்த போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. போகிற மார்க் போடுறது இல்லை, அவன் மார்க் 50 வாங்கும்படியா நான் பண்ணினேன். அது என்னுடைய ஆற்றல். அவன்
அப்படிப்பட்டவனை கொண்டாந்து நான் நல்லவனை ஆக்கியிருக்கேன்னா நான் எப்படியாப்பட்ட ஆள்னு நீங்க நினைச்சு ஐயா பார்க்கணும். நான் நல்லவனா ஆக்கினேன் அவன் நல்லவன்ற ஒரு வார்த்தையை நீங்க கம்பன்ல இருந்து காட்டுங்க. நீங்க கம்பன்ல இருந்து காட்டுங்க. சுக்ரீவனை ஒருபோதும் ராமன் அந்த வாக்கு தந்ததற்கு பிறகு இவன் சிறப்பானவன், இவன் நல்லவன், இவனோடு நான் சேர்ந்தது மிக சிறப்பானது என்ற ஒரு பாட்டு எனக்கு காட்டுங்க. ஆனால் இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கு அவனை போய் கொண்டு வா, இல்லைன்னா அவன் கூட இருக்கிற எல்லாரையும் சாவடிப்பேன்னு போய் சொல்லு என்று அவனை மிரட்டியும் அவனை சிரமப்படுத்தியும் தான் இருக்கிறான். ஏனென்றால் அவ்வளவுதான் அவனுக்கான தகுதி என்பதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு காவிய ஆசிரியன் சொல்லுவான்னு எதிர்பார்க்க முடியாது சார். ராமர் ஒரு நாளாவது பல்லு விளக்குனதா எழுதியிருக்கானா கம்பன்? அப்ப அவர் பல்லே விளக்கலைன்னு அர்த்தமா? ஏமா இந்த பாருங்கம்மா, அவன் விளக்கினானா விளக்கவில்லையா இரண்டுமே இதில் இல்லாத பொழுது அதை குறித்து பேசாமல் இருப்பதுதான் நம் தர்மம். இப்ப அவன் கெட்டவன் நல்லவன் சொன்னான். முதல்ல சேர்க்கிற போது இருந்த நிலைமையில அப்ப பித்தாய விலங்குன்னு சொன்னான். அதுக்கு பிறகு எப்போவாவது பித்தாய விலங்குன்னு இருக்கானா? அவனை குடிகாரனா இருந்தா திருத்தி கொண்டு வந்துட்டான். இவ்வளவு அநியாயமா பேசுறவங்கள நான் இந்த அளவுக்கு பார்த்ததே இல்லைங்க. என்ன அநியாயம் பேச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அநியாயம் இருக்குங்க. ஆனா அந்த அநியாயத்தெல்லாம் அது பக்கத்துல வேற கம்பர் இருக்கிறாரு. அவர் தான் இப்படி பேச சொல்றதே. அவர் பக்கத்துல இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த பேச்சே வருது. அந்த பக்கத்துல இருந்தா இவ்வளவு அநியாயமா நீங்க எதுக்க இருக்கிறதுனால தான் கம்பனுக்கு விரோதமா பேசிட்டு. இல்லவே இல்லை. நான் கம்பனுடைய பாடல்களை கம்பன் தான் இங்கே தலைவன், கம்பன் தான் இங்கே சட்டத்தரணி, கம்பனுடைய பாட்டு தான் என் சட்ட புத்தகம். அந்த சட்ட புத்தகத்தில் என்ன எழுதி இருக்கிறதோ அதை நான் சொல்லுகிறேன். நீங்கள் சட்டப்பூர்வமாக அதை மறுத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். சட்டப்பூர்வமாக தான் நம்ம இருக்கிறேன். அவன் செஞ்சதெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சிருக்கேன். அவனை வச்சு அவனை ஒரு தம்பியா சேர்த்திருக்கான் இல்லையா? நின்னோடும் எழுவர் ஆனோம்னு சொல்றதுக்கு முந்தி குன்று சூழ்வான் மகன் யாரு? சுக்ரீவன் தானே. இந்த பார், இந்த இவ்வளவு பெரிய பெருமையை கொடுத்துருக்கிறானே, விபீஷ்ணனை பற்றி சொல்லும் பொழுது குகனோடும் ஐவர் ஆனோம் முன்பு, பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவர் ஆனோம், நின்னோடும் எழுவர் ஆனோம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. அதாவது இவனை தன்னுடைய அப்பாவை பெருமைப்படுத்துறதுக்காக வந்த புள்ளடான்னு சொல்றான். ஐயா நான் ஒண்ணு கேட்கிறேன். உங்க கூட பிறந்தவங்க 3 பேரு. சரி, இந்த 3 பேரையும் நீங்க எப்பவுமே திட்டினதில்லை. குகன் உங்களுக்கு ரொம்ப சாப்பாடெல்லாம் கொடுத்தான், கூட வரேன்னா அவன் கூட வரல. கூட வந்தது 2 பேர். இந்த 2 பேரையுமே உன் சுற்றம்னு கை கழுவி விடுறது, என்னை கெடுத்தனை வீடனா ராவணன் தம்பின்னு பேசுறது, இதெல்லாம் ராமன் செய்த சொற்குற்றத்தில் வராதா? இதுல என்ன? நீங்க கூட பிறந்தவங்களை மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. வந்து சேர்ந்தவங்களை சேர்த்துக்கிட்டு உன்னோடு செற்றார் என்னோடு செற்றார்னு சொல்லிட்டு நீ என் உயிர் துணைவன் சொல்லிட்டு பித்தாயை விலங்கின் ஒழுக்கினை பேசலாமான்னு சொன்னது சொல் குற்றம் இல்லையா? எங்க அண்ணனுக்கு ஐயாவா அறிவு. இந்த இடத்துல நீதிமன்றம் குறுக்கிடுகிறது. நீங்கள் சாட்டுகிற விஷயம் என்பது வழக்காக பதிவு செய்யப்படவில்லை. நீங்கள் சாட்டியிருக்கிற குற்றம் என்பது இங்கே அவன் கொடுத்த வாக்கு குற்றம் என்பதுதான். நீங்கள் இப்பொழுது அடுத்த வட்டத்துக்கு போகிறீர்கள். அதை இந்த மன்றத்திலே நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவன் கொடுத்த வாக்கிலே என்ன குற்றம்? நீங்கள் சொல்லுகிற விஷயம் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் என்று சொன்னது குற்றம் என்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய அடிப்படை வாதம் என்றால் அதற்கான ஒரு பதிலை மட்டும் இப்பொழுது நீங்கள் தெளிவுபட இந்த மன்றத்திலே பதிவு செய்யுங்கள். நீங்கள் அமருங்கள். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், இதானே சொன்னான். அதுதானே தப்புக்கிறாங்க அவங்க. தீயவனை போய் சேர்த்துக்கலாமா அவங்க கூட சேர்ந்தவனே அப்படின்னு? இல்லை, இவனே கெட்டவன் தான், தண்ணி போடுறவன் தான். ஆனால் தண்ணி போட்டுட்டு அவன் செஞ்ச போது அவனை கண்டித்து திருத்தினார். அதே போல் பித்தாய விலங்குன்னு எப்போ சொன்னார்? அப்போ தான் சேர்ந்திருக்கிறார் சொன்னார். அதற்கு பிறகு அவனையும் உண்மையாக போரிடுவனாக மாற்றி ராவணனையே எய்த்து முத சண்டைக்கு போகிறது அவன் தான். போய் அவனுடைய கொண்டு வந்தவுடனே ராமர் என்ன சொல்கிறார்? அடிமணி நம்முடைய வெற்றிக்கு அஸ்திவாரக்கல் நாட்டிட்டடான்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அன்போடு அவன் மாறிவிட்டான். இப்படியெல்லாம் இந்த மன்றத்துக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அவர்கள் உங்கள் அணியின் மேல் சாட்டுகிற குற்றம் என்பது
தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். கெட்டவர்களாக இருந்தாலும் உனக்கு வேண்டப்பட்டவர்கள் என்றால் எனக்கும் வேண்டப்பட்டவர்கள். இப்பொழுது மன்றத்துக்கே ஒரு ஐயப்பாடு வருகிறது. இதை ஏன் ராமன் சொல்ல வேண்டும்? இந்த தீயரே என்று ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துவிட்டால் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், ஒரு பிரச்சனையும் இல்லை. ராமன் போன்ற ஒரு உத்தமன் கெட்டவர்களாக இருந்தாலும் உனக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தால் எனக்கும் வேண்டப்பட்டவர்கள் என்பது சொல்வது நியாயமாகுமா? இதுதான் இப்பொழுது எழுந்து நிற்கிற கேள்வி. கெட்டவர்களாக இருந்தாலும் என்ற வார்த்தையை ராமன் போட்டதன் நோக்கம் என்ன? அவனுக்கு தேவை இருக்கிறது. சபரி அவனுக்கு வழிகாட்டி விடுகிறாள், கவந்தன் வழிகாட்டி விடுகிறார். இவனோடு போனால்தான் சீதையை தேட முடியும். ஆகவே இவனை மகிழ்விக்க வேண்டும் என்று ராமன் தன் தேவை கருதி இந்த வார்த்தையை போட்டிருப்பானோ என்பதுதான் இப்பொழுது எழுப்பப்படுகிற சந்தேகம். அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க? சில ஷரத்து சிலது இருக்கு. பத்திரம் எழுதுகிறோம் இல்லையா? இப்போ பத்திரம் எழுதுகிற போது இன்ன மாவட்டம், இன்ன நகரம், இன்னதுன்னு வரிசையாக எழுதி இன்னார் மகன் இன்னார், இந்த மட்டம், இதெல்லாம் எதுக்கு எழுதணும்? இதை மட்டும் எழுதினா 10,000. ஷரத்து ஒரு பத்திரம் எழுதுறதுன்னா எப்படி எழுதணும்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி பார்த்தா நீ என்ன தான் சேர்த்துக்குவியா, என் கூட உள்ளவனையும் சேர்த்துக்குவியா மாட்டியா, அப்படிங்கிற பிரச்சனை வரும். அதுக்காக இவன் என்ன பண்ணுறான், ஒரு பத்திரம், ஒரு உறுதி பத்திரம் எழுதுறாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அங்கே கூட பிரச்சனை இல்லையே ஐயா. நீங்கள் யோசித்து பாருங்கள். உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், பத்திரம் சரி சரி. தீயவரே எனினும் என்ற வார்த்தை எதற்கு போடப்பட்டது? அதுதான் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிற கேள்வி. இப்போ உயிரே போனாலுங்கிறோம்ல, உயிரே போனாலும் நான் வாங்கின கடனை கொடுக்க மாட்டேங்கிறான் ஒருத்தர் சொல்கிறான். அது வைக்குங்க, உயிரே என் உயிரே போனாலும் சரி அப்படின்னா போகும்னு அர்த்தம். அதாவது எது ஆக உச்சம், எப்படி நான் உன் கூட இருப்பேன் தெரியுமா? கெட்டவனாவே இருந்தாலும் உன் கூட இருக்கிறவங்கள நான் நம்புவேன். எனக்கு ஒரே ஒரு பதில் முறைக்கே தவிர கெட்டவனா இருப்பாங்கிற அர்த்தத்தில் அல்ல. ஐயா, நின்னோடு செற்றார் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. உனக்கு யாரெல்லாம் பகையோ அது எனக்கும் பகை தெரியுது. வாலிவர் தீயரே எனினும் முன்னோடு விட்டார்னு யாரை சொல்றாருன்னு சொல்லுங்களேன். அல்ல, எவனாவது கெட்டவன் ஒருத்தன் இருந்துட்டா அதுக்காக நான் விட்டுற மாட்டேன், அவனையும் நல்லவனா மாற்றி சேர்த்துக்குவேன்னு சொல்ல. இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஐயா, தீயதை கொல்வதற்காகத்தானே, தீயதை அழிப்பதற்காகத்தானே வந்தீர்கள். ஆமா. ஏன் அப்போ ராவணனோடு சேர்ந்து எத்தனையோ பேரை நீங்கள் அழித்தீர்களே, அதில் தீயவர்கள் நிறைய பேர் இருந்தார்களே, அவர்களை எல்லாம் அழித்தீர்களே, ஏன் அவர்களை எல்லாம் திருத்த வேண்டியது தானே? அவன் திருந்த மாட்டேங்கிறானம்மா. பர்வீன் அவர்களே, அவன் திருத்தது தானே. உங்களிடமும் மன்றம் ஒன்றை கேட்க விரும்புகிறது. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த தீயரே என்ற வார்த்தை போட்டதனுடைய தவற்றை சுட்டி காட்டுகிறீர்கள். மன்றம் கேட்கிறது, அந்த வார்த்தை போட்டது பற்றி பிறகு ஆராயலாம். எங்காவது ராமன் சொன்னதன்படி யாராவது தீயரை சுக்ரீவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்பதற்காக யாராவது தீயவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டானா என்ற கேள்வி எழுமானால், அது நான் ராமாயணத்தினுடைய கடைசி வரையும் சிந்தித்து கேட்கிறேன். வார்த்தையாலே சொன்னான், எங்காவது தீயவர்களை அவன் தன்னோடு சேர்த்து கொண்டானா என்ற கேள்வி எழுமானால் அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்? நான் இங்கே வழக்கே அவன் சொன்ன வார்த்தை குற்றம் என்பதுதான். அதனால் விளைந்த செயல் பற்றி அடுத்த ஆண்டிலே நாங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்பொழுது அவன் செய்தது, அந்த வாக்கை அவன் தரலாமா? அதற்கான எந்த சாட்சியமும் இல்லை இல்லையா? எந்த சாட்சியமும் இல்லாத பொழுது அந்த வாக்கை நீங்கள் ஏன் தந்தீர்கள்? நீதான் எனக்கு வேண்டும், உன்னுடைய பகைவர்கள் என் பகைவர்கள், உன் உற்றார் என் உற்றார், அவர்கள் கெட்டவர்களே இருந்தாலும் என்னுடைய உயிரை காக்கக்கூடிய துணைவன், இவ்வளவுலாம் அவன் யாருக்காகவும் பேசினது இல்லையா? சுக்ரீவனுக்காக. அப்புறமா பின்னால திட்டுறீங்க பித்தாய ஒழுக்கம் இல்லாத விலங்குன்னு. ஒரு பித்து மாதிரி இருக்கிற ஒழுக்கம் இல்லாத ஒரு விலங்குக்காக நீங்க, அது ஒரு ராமன், நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லலாமா? நீங்கள் சொல்லி இருக்க கூடாது என்பதுதான் என் வழக்கு. ஒரு முறைமை கருதி அதை சொன்னானே தவிர, ஒரு ஒப்பந்தம்னு ஆகும்போது இப்படி இருக்கணும்னு இருக்கு விதி, அதன்படி செஞ்சான். கூட இருக்கிறவன் கெட்டவனாக இருந்தால் கூட நான் உன்னோட சேர்த்துக்கிறப்பா அப்படின்னு சொன்னான்.
ராமன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா அவன் கெட்டவனாகவே இருக்க மாட்டான். ஏன் ராவணனை திருத்தலைங்கிறாங்க? ராவணன் தான் திருத்தி பார்த்தோம், திருந்த மாட்டேங்கிறானே. அப்போ அழிச்சு விடு, அழிச்சான். இன்று போய் நாளை வான்னா மறுநாள் அவன் வந்தானா? ராவணனை என்ன சொன்னான் ராமன்? இன்று போய் நாளை வா என நல்கினான் நாகிலம் கமுகின் வாழை தாவூர் கோசல நாடுடைய வல்லல். ஆனால் அவன் வந்தானா? சுக்கிரீவனை அனுப்புகிறான். சுக்கிரீவனை அனுப்புனா அவன் சொன்னான் நீ வாடா நாளைக்குன்னா. அவனே வரல, பயந்துட்டு ஓடுறான். அவனை என்ன சார் பண்ணுறது? அழிக்க வேண்டியவனை அழிச்சாங்க, திருத்த வேண்டியவனை திருத்தலாம். அழிக்க வேண்டிய கலையை பிடுங்கி எடுத்துடணும். இப்போ பயிர் இருக்குது, பயிரில் ஒரு நோய் வந்துட்டு மருந்து அடிக்கிறோம்ல, கலையில் ஒரு நோய் வந்தால் அடிப்போமா? நிறையா பற்றி தொலைட்டுன்னு அனுப்போமா? இல்லையா? அது மாதிரி இவன் என்ன பண்ணான்? தீயரே எனினும் சொன்னான். ஒருத்தனும் தீயனும் அல்ல, அழிக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படல. ஆகவே இதில் நாம் அவனே கவலைப்படலாமா? நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? ஐயா, இந்த கவலைப்பட வேண்டியவன் ராமனோ லட்சுமணனோ அப்படிலாம் இல்லை. இந்த கம்பன் கழகமும் அதை பற்றி கவலைப்படுகிறது. ஆயிரம் ஆண்டு காலமாக எழுதப்பட்ட இலக்கியத்தை பற்றி இவ்வளவு பேர் கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால் நீங்கள் அந்த வாக்கை இங்கே பேச முடியாது. ஒன்று, நான் இந்த வழக்கை வைப்பதற்கு மிக மூகாந்தரமான ஒரு காரணம் உண்டு. நீங்கள் சுக்ரீவனை பற்றி ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது. வந்து சேர்ந்து உட்கார்ந்து ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிடலை. அவர் அனுமர் பேசிக்கிட்டே இருக்கார். அனுமர் சொல்கிறார் நீங்கள் உட்காருங்க, நான் போய் சுக்ரீவனை கூட்டிகிட்டு வரேங்கிறார். சுக்ரீவன் வந்து நின்ன உடனே ஐயா நான் உன்னை சரணடைந்தேன் உடனே வாக்கு கொடுப்பீங்களா? நீங்கள் வந்து இந்த நிலையிலே வாலி என்ற ஒருவன் இருக்கிறான், அதற்கு பின்னால் இவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது. தன் மீது சாட்ட முடியாதபடிக்கான ஒரு குற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு இதனால் வந்து சேரும். அவன் மறைந்து நின்று வாலியை கொல்ல வேண்டும். இந்த வாக்கையெல்லாம் சேர்த்தது தானே இந்த வாக்கு. ஒன்றை ஆராயாமல் அவன் ஆராய்ந்தானே. நட்பாராய்தல் என்று வள்ளுவன் ஒரு பாகத்தை எழுதுகிறாரா இல்லையா? சுக்ரீவன் ஆய்ந்தானே அந்த நட்பை. நீங்கள் எவ்வளவு பெரிய ராமனாக இருந்தாலும் 7 மராமரங்களை வெட்டி காட்டுங்கள், அப்பொழுதுதான் நான் வாலியை உங்களால் வெல்ல முடியும் என்று நான் முடிவு செய்வேன்னு நின்று நம்ம ராமனுக்கே நீ பரீட்சை வைக்கிற. ஆனா உன்னை எதுவுமே தெரியாமல் உன்னுடைய உயிர், என் உயிர் உன்னுடையது, என் உயிருக்கு நீதான் துணைவன்ற வார்த்தையெல்லாம் சுக்ரீவனை பார்த்து சொன்னதுல தான் பிரச்சனையே. நான் முதல்ல இருந்தே சொல்றேன், பெரியவங்க சொன்னதை நம்புகிறான். பெரியவங்க இவங்கிட்ட போன்னு தான் சொன்னாங்க. அடுத்தபடி அவங்ககிட்ட இருக்கிறவன் யாருன்னு பார்த்தா யார்களோ இச்சொல்லின் செல்வன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உயர்ந்தவனா அனுமன் இருக்கான். சரி, வசிட்டர் தான் உயர்ந்தவர். வசிட்டர் சொல்றாருல நீ திரும்பி வந்துருன்னு, அப்ப ஏன் அவர் வரல? உயர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காகவே எல்லா வேலைகளையும் ராமர் செய்தார் என்பதனை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். சில வாக்குகளை, சில வரைமுறைகளை, சில ஒழுக்கங்களை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வந்த ராமன் ஒருபோதும் இவர் சொன்னார் இவர் என்னை விட மிக உயர்ந்தவர், அதற்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்ல வசிட்டர் கூப்பிட்டாரு. நீ பரவாயில்ல, நீ அந்த 2 வரத்தையும் தூக்கி போட்டு நீ உள்ள வான்னு வரலையே அவர். அதனால் இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்பதற்காக கேட்கக்கூடியவர் இல்லை ராமன். ராமனுக்கு என்று ஒரு பரந்துபட்ட ஒரு ஞானம் உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஞானவான் இப்படிப்பட்ட ஒரு வாக்கை தந்தது எப்படி? அவர் முதல்ல வாத்தியார் சொன்னா கேட்டார். வால்மீகி விஸ்வாமித்திரன் சொன்னான்ல தாடகை அழின்னு. அப்போ இவருக்கு இது அறம் அல்லன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் சரி வாத்தியார் சொல்கிறார் அடி, அடித்தான்ல. அதே போல் இருந்தவன் அதுக்கு பிறகு என்ன ஆகுறான், வளர்ச்சி அடைஞ்சிட்டான். அப்போ சின்ன பிள்ளையா இருந்தான், அப்புறம் வளர்ச்சி அடைஞ்சிட்டான். வசிஷ்டர் சொல்கிறார் நீ வா மறுபடியும் அப்படின்னு. அப்போ அவன் ஏற்றுக்கொள்ளலை. தாய் தந்தை சொன்னதை நிறைவேற்றுவது தான் அறம். அறத்துக்கு மாறா வாத்தியார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்போ நீங்கள் வாக்கு கொடுத்து விட்டு ஏன் உன்னை நான் கொல்வேன் என்று மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். உன்னோடு செற்றார் என்னோடு செற்றார்ன்றீங்கல்ல, உன்னோடு உற்றார் என்னோடு உற்றார்ன்றீங்கல்ல, அப்ப எதுக்கு அவங்கள கொல்றதுக்காக அவங்கள கொல்லுவ மரியாதையா வர சொல்லுன்னு லக்ஷ்மணன் அனுப்புனீங்க? ஏங்க திருத்துறதுக்கு அப்படிதாங்க சொல்லுவான். நம்ம அம்மா சொல்லலையா நம்மள
உருப்படா பயலே. 2 வக்கீல்களும் தயவு செய்து உங்கள் இருக்கைக்கு வாருங்கள். உங்களுக்கு இந்த மன்றம் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தர விரும்புகிறது. இதுவரை சாட்டப்பட்ட குற்றத்தை தவிர நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்பினால் மிகச் சுருக்கமாக அந்த குற்றச்சாட்டை மன்றத்திலே வையுங்கள். இது உங்களுடைய தொகுப்புரையாகவும் இருக்கும். காசில் கொற்றத்து ராமன், நடையில் நின்று உயர் ராமன், காசரு அவன் உத்தமன். உத்தமனாக இருக்கக்கூடிய ஒரு ராமனுடைய பெயரால் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்காடு மன்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இவன் சொன்னது குற்றம், இவன் செய்தது குற்றம் என்று. அந்த குற்றங்களுக்கெல்லாம் மிக மகுடமாக இருக்கக்கூடிய குற்றம் வாலிவதை. அந்த வாலிவதை நடப்பதற்கு மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக சுக்ரீவனிடத்தில் ராமன் சொன்ன இந்த வாக்குறுதி அமைகிறது. 1. 2, சுக்ரீவனிடத்தில் மிக தனிமையான நிலையிலே உன்னோடு செற்றார் என்னோடு செற்றார், உன்னோடு உற்றார் என்னோடு உற்றார், தீயரே எனினும் என்கின்ற சொல் ஒரு காலமும் ஒரு மன்னன், ஒரு தலைவன், ஒரு தர்மத்தை காக்கக்கூடியவன், தீயவர்களே இருந்தாலும் உன்னோடு உற்றார் என்னோடு உற்றார் என்கின்ற சொல் மரபு சார்ந்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் தான் சொன்னீர்கள், அறம் சார்ந்தது தமிழ். அந்த அறம் சார்ந்த தமிழிலே எழுதப்பட்ட இந்த காப்பியத்தில் தீயரே என்று சொன்னாலும் அது எனக்கானவர்களாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ராமன் சொன்னது, அந்த வாக்குறுதியாக அவன் தந்தது மிகப்பெரிய குற்றமாக நான் கருதிய காரணத்தினால் இந்த சொல் குற்றத்திலிருந்து இந்த வாக்குறுதியை தந்த ராமனை நீங்கள் குற்றவாளி என்று அவன் சொன்னது குற்றம் என்று இந்த நீதிமன்றம் ஒப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், கெட்டவனை அழிக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள், கெட்டவனிடம் உள்ள கெட்டதை அழிக்க வேண்டும் என்றார். பாவேந்தர் பாரதிதாசன் பாடுறார், கொலைவாளினை எடடா மிகு கொடியோரை அழிக்க அல்ல, கொடியோர் செயல் அறவை. கொடியவர்களுடைய தன்மைதான் நீங்கணுமே தவிர அவனை அழிக்கிறதல்ல. ராமன் இதை நன்றாக உணர்ந்துதான், சரி இவனை நம்ம வச்சுக்கலாம், வாலியை வைத்து கொள்ள முடியாது. ஏன்னா நாம் எந்த தப்பு செஞ்சவனை தண்டிக்க போகிறோமோ அதே தப்பு இவன் செஞ்சுருக்கான், அவன் வேண்டாம், நம்ம சுக்ரீவனோட போவோம் அப்படின்னு சுக்ரீவனோடு சேர்ந்தான். சேரும் பொழுது சேர வேண்டிய போது செய்கிற ஒப்பந்தத்தில் எப்படி எழுதணுமோ அப்படி செஞ்சான். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது, உன்னுடைய சுற்றத்தார்கள்லாம் என்னுடைய சுற்றத்தார்கள் என்று சொல்ல வேண்டிய முறைப்படி நட்பு கொள்வது என்றால் அதுதான். அப்படி நட்பு கொண்டு நாம் தீயவர் 2 இருக்குங்க. நாம் ஒரு கெட்டவனும் ஒரு நல்லவனும் சேர்றான். இப்போ நல்லவன் கெட்டவனாக போகிறதும் உண்டு, கெட்டவன் நல்லவனாக மாறுறதும் உண்டு. யார் ரொம்ப வலிமை உடையவனோ அவன் பக்கம் அடுத்தவன் சார்வான். நன்மை வலிமையாக இருந்தால் கெடுதல் நன்மையாக மாறும், தீமை வலிமையாக இருந்தால் நன்மை கெடுதல். ஒரு குடிகாரனோடு சேர்ந்து நான் இருக்கேன், நான் குடிக்க மாட்டேன், 10 நாள் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பழகுறோம், அவன் ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தான்னா நான் குடிகாரனாக ஆயிடுவேன். நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவனை நல்லவனாக மாற்றிடுவேன். ராமன் நல்லவன், அதனாலே எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் அவனை என்னால் மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையில் தீயரே எனினும் என்று சொன்னான். அதில் தவறு இல்லை என்பது என்னுடைய வாதம். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை மீண்டும் ஒரு தரம் வணங்கி மகிழ்கின்றேன். வழக்காடியவர்களுக்கும் சபையோருக்கும் என்னுடைய பணிவு சார்ந்த வணக்கங்கள். ராமனுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா என்று வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். சுக்ரீவனோடு நட்பு பூணுகிற காலத்திலே அனுமனுடைய அறிமுகத்துக்கு பிறகு ராமன் சுக்ரீவனை பார்த்து
மற்றினி உரைப்பதென்னே வானிடை மண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றார். உன்னோடு யாராவது பகையாக இருந்தால் அவர்கள் எனக்கும் பகையாவார்கள். இது முதல் தொடர். வானிடை மண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். கெட்டவர்களாக இருந்தால் கூட உனக்கு வேண்டப்பட்டவர்களானால் அவர்கள் எனக்கு வேண்டப்பட்டவர்கள். உன் காதல் சுற்றம் என் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான் என்று ஒரு வார்த்தை ராமன் போடுகிறான். இது தவறில்லையா என்பதுதான் இன்றைக்கு இந்த மன்றத்திலே வைக்கப்பட்டிருக்கிற வழக்கு. ராமனை போன்ற ஒரு உத்தமன் இப்படி வார்த்தைகளினுடைய தகுதி தெரியாமல் இந்த வார்த்தைகளை போடலாமா என்று பர்வீன் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய செயல் என்பது 3 வகையாக கணிக்கப்படும் என்கிறார்கள் பெரியவர்கள். செயல் என்பது தனியே நாம் கையாலோ காலாலோ உடம்பாலோ செய்வது மட்டும் செயல் அல்ல. 3 உறுப்புகளாலே நாம் செயல் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று மனதாலே செய்கிற செயல், அடுத்தது வாக்கினாலே செய்கிற செயல், அடுத்தது உடலினாலே செய்கிற செயல். இந்த 3 செயலும் ஒருவனுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது நம் பெரியவர்கள் வகுத்திருக்கிற வகுப்பு. அதனால்தான் திரிகரண சுத்தி என்று ஒரு தொடரை நம் பெரியவர்கள் பயன்படுத்துவார்கள். மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும், வாக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும், செயலும் சுத்தமாக இருக்க வேண்டும். நான் மனதிலே சுத்தமாக இருக்கிறேன் என்று வாக்கிலேயோ உடலிலேயோ நீ செயல் குற்றமாக இருந்தால் அது குற்றமாகத்தான் கருதப்படும். ஆகவே 3 உறுப்புகளும் சுத்தமாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும் என்பது நம் தமிழ் மரபினுடைய ஒரு வரையறை. அந்த வரையறையை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய பர்வீன் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். திரிகரணமும் சுத்தமாக இருக்க வேண்டிய ராமன், அவதார புருஷனாகிய ராமன், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் என்று சொல்லலாமா என்பதுதான் அவர்கள் எழும்பியிருக்கிற கேள்வி. இதிலே ஐயா அவர்கள் அதற்கு ஒரு பதில் சொன்னார்கள். சுக்ரீவனை நட்பு பூணுகிற காலத்திலே சுக்ரீவனை ராமனாக தேடி வந்து அவனோடு நட்பு பூண்டான் என்பது இல்லை. சுக்ரீவனைத்தான் நீ தேடி கண்டுபிடித்து அவனோடு நட்பு பூண வேண்டும் என்று அவனுக்கு 2 பெரியவர்கள் வழிப்படுத்தல் செய்திருக்கிறார்கள். ஒருவன் கவந்தன் செய்திருக்கிறான், அடுத்தது சபரி செய்திருக்கிறாள். 2 பேருமே நீ சுக்ரீவனை அடைந்து நல்லதை செய்வாயாக, சீதையை தேடிக்கொள்வாயாக என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பெரியவர்களுடைய வார்த்தையை ஏற்பது என்பது நம்முடைய மரபிலே இருக்கிற ஒரு செயல்தான் என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. ஒரு உண்மையை நிறுவுவதற்கு நம் பெரியவர்கள் 3 பிரமாணங்களை அமைத்திருக்கிறார்கள். 3 பிரமாணங்கள். எப்படி ஒவ்வொரு பொருளையும் அளப்பதற்கு ஒவ்வொரு கருவி இருக்கிறதோ அப்படி உண்மையை அளப்பதற்கென்று கருவிகள் இருக்கின்றன. அதை பிரமாணங்கள் என்று சொல்வார்கள். அதிலே ஒன்று காட்சி பிரமாணம், கண்டு உண்மையை அறிவது. அடுத்தது கண்ட ஒன்றை வைத்து ஊகித்து இன்னொன்றை அறிவது, அது அனுமான பிரமாணம். இது 2ம் இல்லாமல் உயர்ந்தவர்கள் சொல்ல கேட்டறிவது என்பதற்கு ஆகம பிரமாணம் என்று பெயர். இந்த 3ஐயும் வைத்து கொண்டுதான் நம்முடைய பெரியவர்கள் உண்மையை நிறுவத் தலைப்பட்டிருக்கிறார்கள். இதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ராமனுக்கு சுக்ரீவனை அதற்கு முன்பு கண்ட அனுபவம் இல்லை. அவன் அனுமானிப்பதற்கு வாய்ப்பும் இல்லை. அவனுக்கு என்ன கிடைத்த ஒரே ஒரு பிரமாணம் என்றால் ஆகம பிரமாணமாக சபரி போன்றவர்கள் நீ போய் சுக்ரீவனை அடைவாயாக என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போ நாம் இதிலே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 பிரமாணங்களுக்குள்ளே எந்த பிரமாணம் உயர்ந்தது என்பது முக்கியமான கேள்வி. நாம் பல பேர் நினைக்கிறோம் காட்சி பிரமாணம் தான் உயர்ந்தது என்று நினைக்கிறோம். ஏனென்றால் கண்டால் அதுதான் உண்மை என்று நினைக்கிறோம். ஆனால் நம் பெரியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
காட்சி பிரமாணம் என்பது கூட தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் நம் பெரியவர்கள். ஒரு நீதிபதி வீதி வழியாக போகிறார், கூட்டம் கூடியிருக்கிறது. அந்த கூட்டத்திலே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அவர் எட்டி பார்க்கிறார். எட்டி பார்த்தால் ஒருவன் இரத்த வெள்ளத்திலே விழுந்து கிடக்கிறான். அவனுடைய மார்பிலே ஒரு பெரிய கத்தி பாய்ந்திருக்கிறது. இன்னொருவன் அவனுக்கு அருகிலே இருந்து அந்த கத்தியினுடைய கைப்பிடியை பிடித்தபடி இருக்கிறான். விழுந்து கிடக்கிறான், கத்தி பாய்ந்திருக்கிறது, இரத்தம் வழிகிறது, இவன் அந்த கைப்பிடியை பிடித்தபடி இருக்கிறான். நீதிபதி பார்க்கிறார், இவன்தான் அந்த கத்தியை குத்தினவன். ஏனென்றால் காட்சி பிரமாணம். அவன் காணுகிற பொழுது கத்தி நெஞ்சிலே இருக்கிறது, கை அந்த கத்தியிலே இருக்கிறது. இதிலே நீதிபதி விட்ட தவறு என்னவென்று கேட்டால், அவர் அனுமான பிரமாணத்தை பயன்படுத்தவில்லை. அந்த அனுமான பிரமாணம் என்றால் என்ன? ஒன்றை வைத்து இன்னொன்று ஊகிப்பது. கத்தியையும் கைப்பிடியையும் அவன் பிடித்ததையும் வைத்து இதுதான் நிஜம் என்று சொன்னாரே நீதிபதி. நீதிபதி அந்த கூட்டத்தை பார்த்திருந்தார் என்றால், அந்த கூட்டத்தினுடைய கண்களை பார்த்திருந்தார் என்றால், அந்த கத்தியை படித்திருக்கிறவன் மேலே யாருக்கும் வெறுப்பு பார்வை இல்லை. யாரும் அவனை வெறுப்பாக பார்க்கவில்லை, அவனை பார்த்து அச்சப்படவில்லை. ஆகவே இவன் குத்தவில்லை என்பதை அந்த நீதிபதி உணர்ந்திருக்க முடியும். ஆகவே காட்சி பிரமாணத்தை விட அனுமான பிரமாணம் ஒரு படி உயர்ந்து விடுகிறது. இதைவிட நம் பெரியவர்கள் சொன்னார்கள், ஆகம பிரமாணம் என்றால், அதை இந்த நேரத்திலே சொல்வதற்கு பொருத்தமில்லை என்று மேலோட்டமாக சொல்கிறேன். ஆகம பிரமாணம் என்றால் என்ன என்று கேட்டால், நாங்கள் எல்லோரும் நம்முடைய இந்த உறுப்புகளை வைத்துத்தான் ஒரு உண்மையை கண்டுகொள்கிறோம். கண்ணாலே கண்டோம், காதாலே கேட்டோம், எல்லாமே காண்பது தான், அது வேறு விஷயம். கண்ணாலே காண்பதும் காண்பதுதான், காதாலே கேட்பதும் காண்பதுதான், மூக்காலே மணப்பதும் காண்பதுதான். ஆனால் கண்ணுக்கு அதனுடைய சிறப்பு நோக்கி கண்ணுக்குத்தான் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். கண்ணால் கண்டேன் என்று தான் பயன்படுத்துகிறோம். இப்போ வெளியிலே ஒரு வாகனம் போகிறது, அந்த சத்தம் கேட்கிறது, நான் பஸ் போகிறது என்கிறேன். இப்பொழுது பஸ் போவது என்பதை எது கண்டது? என் காது கண்டது. அதுபோல ஒரு அந்த பக்கத்திலே இருந்து வடை சுடுகிறார்கள் என்கிறேன், அதை எது கண்டது? மூக்கு கண்டது. இப்படி எல்லா உறுப்புக்கும் காணுகிற சக்தி உண்டு. ஆனால் என்ன கஷ்டம் என்று கேட்டால், இந்த உறுப்புகளுடைய காணுகிற சக்திக்கு ஒரு எல்லை உண்டு. இப்போ நான் இங்கே இருந்து பார்க்கிறேன், என் கண்ணால் பார்க்கிறேன், அந்த கடைசியிலே இருக்கிற சுவர் வரையும் தான் என் கண் பார்வை செல்லும். அதற்கு அப்பால் என்னுடைய கண் பார்வை செல்லாது. எல்லா உறுப்புகளுக்கும், காணுகிற உறுப்புகள், ஞானேந்திரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவற்றுக்கான காணுகிற எல்லை என்று ஒன்று உண்டு. அந்த எல்லைக்குள்ளே தான் அந்த உறுப்புகள் காண முடியும். ஆனால் சில ஞானியர்கள், இந்த ஆகம பிரமாணம் என்ற உடனே சில பேர் கேட்பார்கள், அது என்னையா ஆகம பிரமாணம் என்று கேட்பார்கள். உயர்ந்தவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதென்றால் அடுத்த கேள்வி பிறக்கும், யார் அந்த உயர்ந்தவர்கள்? எல்லாரும் தான் தங்களை உயர்ந்தவர்கள் என்று கருதுகிறார்கள். ஆகவே எல்லார் சொல்வதும் ஆகம பிரமாணம் ஆகிவிடுமா என்றால் இல்லை. யார் சொல்வது ஆகம பிரமாணம் ஆகும் என்றால், நம்முடைய அறிவு என்பது இருக்கிறதே, நம்முடைய உடலாலே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த உண்மை தெரிய வேண்டும். நம்முடைய அறிவு என்பது, ஆன்மாவினுடைய அறிவு என்பது இந்த உடலாலே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த உடலை தாண்டி எங்களுக்கு அறிவு செலுத்த வாய்ப்பில்லை. அப்படி செலுத்தினாலும் ஒரு சின்ன தூரத்துக்கு போகும். அதற்கு அப்பால் என்னுடைய உடல் அறிவு, என்னுடைய புலனறிவுகள் போக வாய்ப்பில்லை. ஏனென்றால் உடம்பாலே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு வியாபகம் இல்லை. பெரிய ஞானியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மெல்ல 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 தம்முடைய ஆன்மாவை பழுக்க வைத்து இறைவனோடு கலந்து போகிறார்கள். இறைவனுடைய வியாபகம் இந்த உலகம் பூராகவும் இருக்கிறது. இறைவனுடைய அறிவு பேரறிவு, அதற்கு கட்டுப்பாடு கிடையாது. அதனை எல்லா இடமும் விரிந்து கிடக்கிறது. இந்த ஞானியர்கள் என்ன செய்வார்கள்? கொஞ்சம் கொஞ்சமாக தம்முடைய ஆன்ம தகுதியை வளர்த்து இறைவனோடு இரண்டரை கலந்து போய்விடுவார்கள். இரண்டரை என்றால் அதுவும் இதுவும் ஒன்றாகும். பாலும் தண்ணீரும் ஒன்றாவது போல ஒன்றாகிவிடும்.
அப்படி ஒன்றான உடனே ஒரு ஆன்மாவுக்கு வருகிற சக்தி என்னவென்று கேட்டால், அந்த ஆண்டவனோடு கலந்து விட்டால் அந்த ஆண்டவனுக்கு இருக்கிற வியாபகத்தன்மை அதனோடு கலந்த ஆன்மாவுக்கும் வரும். அப்போ அந்த ஆன்மாவும் இந்த பிரபஞ்சம் பூராவும் நடக்கிற விஷயத்தை தான் அறியும். அப்படி அறியக்கூடியவர் எவரோ அவர் சொல்வதுதான் ஆகம பிரமாணம். படித்தவன் சொல்வது அல்லது கெட்டிக்காரன் சொல்வது அல்ல. எவனுடைய அறிவு வியாபகப்பட்டு உலகம் பிரபஞ்சம் பூராகவும் கலந்து நிற்கிறதோ அவனுக்கு எங்கு உண்மை நடந்தாலும் தெரியும். ஆகவே அவன் சொல்வதை ஆகம பிரமாணமாக ஏற்றுக்கொள். அதனால்தான் காட்சியை பிரிக்கிற பொழுது 4ஆக பிரித்தார்கள். வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, அதுக்கு பிறகுதான் கடைசியிலே யோக காட்சி. எவனுக்கு இந்த யோக காட்சி வாய்க்கிறதோ அவனுக்கு உலகம் பூராகவும் நடக்கிற சம்பவங்கள் தெரியும். அவன் சொன்னால் அதை நீ ஆராயாதே, அதை அப்படியே ஒத்துக்கொள் என்பதுதான் ஆகம பிரமாணம். ராமனை சுக்ரீவனை நோக்கி நகர்த்தியவர்கள் யார் என்றால், ஒன்று தேவபுருஷன், அடுத்தது தவமூதாட்டி. அவளுடைய தவமூதாட்டி என்ற காரணத்தினாலே யோக காட்சி வரப்பெற்றிருந்தாள். சிவனே வந்து இந்த சபரியை நீ வா, என்னுடைய உலகத்துக்கு வா என்று கூப்பிடுகிற அளவுக்கு அவள் ஞான எல்லையை தொட்டவள். ஆகவே அந்த பழைய மரபிலே வந்த ராமனுக்கு, வசிஷ்டரிடம் படித்த ராமனுக்கு இதை சொன்ன உடனே, இதை இந்த சபரியை கண்டவுடனே இவள் யோக காட்சி பெற்றவள், இவள் சொன்னால் ஆராய தேவையில்லை, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் வந்தது. இதை நன்றாக புரிய வேண்டும். இப்போ பர்வின் கேட்கிறார், அப்படியானால் வசிஷ்டர் சொன்னாரே ஏன் கேட்கவில்லை என்று கேட்டால், அது வேறு விடயம், இது வேறு விடயம். எப்படி என்று கேட்டால், அவன் தந்தைக்கு ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்து விட்டான். குரு சொன்னார் என்பதற்காக அந்த வாக்கை மீறினால் தந்தைக்கு கொடுத்த வாக்கு மீறப்பட்டதாகும் என்பதற்காக அதை தடுக்கிறானே தவிர, செய்யாமல் விடுகிறானே தவிர, குருவினுடைய வார்த்தையை மீற வேண்டும் என்ற நோக்கம் ராமனுக்கு இல்லை. ஆகவேதான் அதை வேறாக விட்டு விடுவோம் என்று நினைக்கிறேன். சபரி போன்றவர்கள் சொன்ன உடனே ராமன் முடிவு செய்து கொள்கிறான், சுக்ரீவனோடு தான் நட்பு பூண வேணும் என்று முடிவு செய்கிறான். அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு வந்த விஷயம். அப்படி வருகிற பொழுது அனுமனை காணுகிறான். அனுமன் பேசுகிற பேச்சுக்கள், அவனுடைய வார்த்தைகள் இன்னும் சபரியினுடைய வார்த்தையை இவனுக்கு உறுதிப்படுத்துகிறது. இப்பேற்பட்ட ஒரு ஆற்றலாளனை, இப்பேற்பட்ட ஒரு நல்லவனை பக்கத்திலே வைத்திருக்கிறான் என்றால் இந்த சுக்ரீவனை உயர்ந்தவனாகத்தான் நாம் கருத வேண்டும் என்று ராமன் முடிவு செய்து விடுகிறான். அது அனுமான பிரமாணம், அது ஆகம பிரமாணம் இல்லை. அனுமனை பார்த்த பிறகு அனுமன் போன்ற ஒரு உத்தமன், தர்மத்தின் தனிமை தீர்ப்பவன் வந்திருக்கிறான் என்று கேட்டால், சுக்ரீவனோடு வந்திருக்கிறான் என்றால் வாலியை விட சுக்ரீவன் உயர்ந்தவன் தான் என்பது இந்த ராமனுக்கு தெரிந்து விடுகிறது. இது ஒரு விஷயம். இப்பொழுது சபரியினுடைய வார்த்தை கேட்டு வருகிறான். அனுமன் போன்றவர்கள் சுக்ரீவனோடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையிலே வருகிறான். இந்த நம்பிக்கையாலே வந்த ராமன் இப்பொழுது நட்பு பூண வேண்டும். நட்பு பூணுகிற பொழுது அந்த வார்த்தை பிரயோகம் வந்து விழுகிறது. அதைத்தான் பெரிய குற்றமாக இப்பொழுது நாங்கள் வைத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ராமன் அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாமே என்றால் தவிர்த்திருக்கலாம் தான். அந்த வார்த்தை குற்றம் இல்லையா என்று கேட்டால் ஓரளவு குற்றம் என்றுதான் இந்த மன்றம் கருதுகிறது. என்ன குற்றம் என்று கேட்டால், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். எப்பொழுதும் வார்த்தையினுடைய குற்றம் செயலோடு தொடர்பு படுகிற பொழுதுதான் குற்றமாகும். நீங்கள் நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். அன்பு பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார், அன்புக்கு அறத்துக்கே அன்பு சார் என்பர், மரத்துக்கும் அகுதே துணை என்றார் திருவள்ளுவர். சில நேரத்திலே வார்த்தை தொடர்பை நாம் செயலிலே பார்க்கிற பொழுது மனத்தினுடைய தொடர்பு வார்த்தைக்கு வந்து வார்த்தையினுடைய தொடர்பு செயலுக்கு வரும். இப்போ வார்த்தை வந்து விழுந்து விட்டது. ஆனால் ராமனுடைய மனதிலே கெட்டவனானாலும் இவனை நாம் நட்பு கொள்வோம் என்ற எண்ணம் இருந்ததா என்று நாம் ஆராய வேண்டி இருக்கிறது. கெட்டவனாக இருந்தாலும் நாங்கள் இவனோடு நட்பு பூண்டு என் காரியத்தை நிறைவேற்றுவோம் என்று நினைத்தானா என்றால் அது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும்.
நாங்கள் ஒன்றை மறந்து போகக்கூடாது. ராமன் மானுடனாக வந்து நிற்கிறான். தெய்வத்தன்மை உடையவனானாலும் மானுடனாக வந்து நிற்கிறான். மனிதர்கள் நன்மை தீமை கலந்தவர்கள்தான். யாரும் 100% உத்தமர்கள் என்று யாரும் இருக்கிறார்கள் என்று தயவு செய்து நம்பிவிடாதீர்கள். அப்படி நம்பித்தான் நாமும் தோற்று போகிறோம், மற்றவர்களையும் தோற்கச் செய்கிறோம். யாரும் 100 இந்த உலகத்திற்கு ஒரு பெயர் நம் பெரியவர்கள் வைத்தார்கள். மிஸ்ர பிரபஞ்சம் என்று இந்த உலகத்திற்கு பெயர். மிஸ்ர பிரபஞ்சம் என்றால் நன்மை தீமை கலந்தது என்று அர்த்தம். என்றைக்கு இந்த உலகத்துக்குள்ளே ஒருவன் வந்து விடுகிறானோ அவனிடமும் நன்மை தீமை கலந்துதான் இருக்கும். இப்போ ராமன் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே, தீயரே எனினும் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அது குற்றமா என்றால் குற்றம்தான். ஆனால் ஒன்றை மறந்து போகக்கூடாது. சில வேளைகளிலே நம் பெரியவர்களே சொல்லி இருக்கிறார்கள், சொற்றோர்வு என்பது எவரிடமும் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சொற்றோர்வு என்றால் நாம் ஒன்றை நினைப்போம், அது அந்த நினைப்பு தொடர்பில்லாத ஒரு வார்த்தை வந்து விடும். நம் வாழ்க்கையிலே அது நடந்ததில்லையா? நாம் நினைப்பிலே அந்த எண்ணம் இருக்காது, ஆனால் வார்த்தையிலே அந்த எண்ணம் விழத்தக்கதான சொல் வந்து விழுந்து விடும். இப்போ ஒரு தாய் பிள்ளையை கண்டிக்கிற பொழுது சனியனை தொலைந்து போ என்று கண்டிக்கிறாள். கண்டிக்கிற பொழுது மனதிலே அந்த அர்த்தம் இருந்ததா? அந்த மனதிலே அந்த அர்த்தம் இல்லை, ஆனால் அந்த சொல் வந்து விழுந்து விட்டது. இப்படி சொன்னால் என்பதற்காக மட்டும் ஒரு தாயை குற்றவாளி கூண்டில் நாங்கள் நிறுத்த முடியுமா? ஒரு தாய் பிள்ளையை அப்படி நினைப்பாளா? தொலைந்து போகட்டும் என்று நினைப்பாளா? நினைக்க மாட்டாள். தவறி வாயிலே வார்த்தை வந்து விட்டது. அது குற்றமா என்றால் குற்றம் இல்லை, குறையா என்றால் குறைதான். ராமனிடம் வந்து வார்த்தையும் அத்தகைய ஒரு வார்த்தையாகத்தான் இந்த மன்றம் கருதுகிறது. ஏனென்றால் அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் என்று கேட்டால், அதற்காகத்தான் பின்னாலே அந்த வார்த்தை வந்த பிறகு பின்னாலே அவர்களுடைய உறவை நாங்கள் ஆராய வேண்டி இருக்கிறது. ராமனுக்கும் சுக்ரீவனுக்குமான உறவை ஆராய்கிற பொழுது எந்த தீயவனையும் ராமனை சந்தித்த பிறகு சுக்ரீவன் நட்பு கொண்டதாக உறவு கொண்டதாக இல்லை. இது முதல். அது மட்டுமல்லாமல் சுக்ரீவன் மேல் வைத்திருந்த அன்பு, அந்த ஒரு குற்றத்தை எல்லாரும் எடுத்து சொன்னார்கள். மது குடித்து விட்டு மயங்கி விழுந்து விடுகிறான், அது அவனுடைய பலவீனம். அதை வாலி ஏற்கனவே சொல்லி விடுகிறான். சுக்ரீவனிடம் அந்த பலவீனம் இருந்தது உண்மைதான். அந்த பலவீனத்தாலே தன் கடமையை அவன் செய்யாமல் விடவில்லை. ஏனென்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பிறகு ராமனுக்கு கூட்டிக் கொண்டு போய் திரட்டிய படைகளை எல்லாம் காட்டுகிறார்கள். ஆகவே அதற்கான கட்டளை இட்ட பிறகுதான் இவன் குடித்து விட்டு மயங்கி இருந்திருக்கிறான். குடிப்பது குற்றமா இல்லையா என்றால் குற்றம்தான். குரங்கினத்திலே வந்ததாலே அதுக்கு அந்த பழக்கம் இருந்ததாலே அது குடித்திருக்கிறது. அதை தெரிந்தாமல் தான் ராமன் கோபப்படுவது போல லட்சுமணனிடம் சொல்லி அனுப்புகிறான். என்ன சொல்லி அனுப்புகிறான்? உம்பர் நல்லறம் செய்ய எடுத்தவில் கொம்பும் உண்டு கொடும் கூற்றும் உண்டு என்கிறான். இந்த வார்த்தை உன்னை நான் கொல்வேன் என்ற அர்த்தமா, அல்லது நீ உன் கடமையை செய்யவில்லை என்று மிரட்டுகிறான் என்று அர்த்தமா? நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு பாருங்கள், வார்த்தைகளை மனதோடு முடித்து போட்டு நாங்கள் பொருள் பார்க்க வேண்டும். பல பேர் அப்படி பார்ப்பதில்லை. கோபம் வருகிற பொழுது நம்மை அறியாமல் சில வார்த்தைகள் வாயிலே வந்து விழத்தான் செய்கின்றன. மனத்துக்கும் அந்த வார்த்தைக்கும் தொடர்பு இருந்தால் அது குற்றமாகும். மனத்திலே தொடர்பில்லாமல் அந்த வார்த்தை வந்து விழுந்திருந்தால் அது குறையாகுமே தவிர குற்றமாகாது. ராமன் சொன்னானே, உம்பர் நல்லறம் செய்ய எடுத்தவில் கொம்பும் உண்டு கொடும் கூற்றும் உண்டு என்று சொன்னானே, மனத்தொடர்பு அற்ற வார்த்தை. மனத்தொடர்பு அற்ற வார்த்தை, வாயிலே வந்து சொற்றோர்வாக விழுந்து விட்ட வார்த்தை. தீயரே எனினும் உன்னோடு என்று சொன்னானே, அது இவனிடம் கெட்டவர்கள் வந்தாலும் நான் காப்பாற்றுவேன் என்ற எண்ணத்தோடு ராமன் சொல்லி இருந்தால் அது குற்றமாகும். ஆனால் அப்படி சொல்லவில்லை. அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? எங்கள் நட்பு இவ்வளவு இறுக்கமானது என்பதை காட்டுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தையே தவிர, நானும் நீயும் இவ்வளவு நெருக்கமான நண்பர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையே தவிர, அப்படி இல்லாமல் நீ ஒரு கெட்டவனை கூட்டிக் கொண்டு வா, அவனையும் நான் காப்பாற்றுவேன் என்று ராமன் சொன்னானா என்றால் அதற்கு சான்று காட்ட வேண்டும்.
இந்த நட்பு பூண்ட பிறகு அப்படி சுக்ரீவன் யாரோடாவது தீயவர்களோடு நட்பு பூண்டானா என்றால் தீயவரோடு நட்பு பூண்டதா? இல்லை. ராமன் அப்படி தீயவரோடு அவன் நட்பு பூட காப்பாற்றினானா என்றால் அப்படி காப்பாற்றியதாகவும் இல்லை. ஆகவே இந்த வார்த்தையை சொற்றோர்வு என்றே இந்த மன்றம் எடுத்துக்கொள்கிறது. அதை நேரடியாக மனத்தொடர்போடு பேசப்பட்ட வார்த்தை என்று எடுக்கவில்லை. இன்னொரு கேள்வி வந்தது, சுக்ரீவன் மேல் ராமனுக்கு அன்பு இருந்ததா என்ற கேள்வி வந்தது. அதற்கு சான்று வைப்பதற்காகவே ஒரு காட்சியை கம்பர் வைத்திருக்கிறார். வந்த வானரப்படையை பார்ப்பதற்காக இலங்கையினுடைய மாடத்திலே நின்று பார்க்கிறான் ராவணன். பர்வின் சொன்னது போல இவனிடம் நிறைய குரங்கு குணங்கள் இருந்தது. அது இயற்கை, அதை தவிர்க்க முடியவில்லை. ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கிறார்கள். நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், பெரிய அறிவாற்றலானவர்கள் மீது ஏற்படுகிற அன்பை விட அறிவில்லாதவர்கள் மீது ஏற்படுகிற அன்பு நிஜமாகவும் உண்மையாகவும் இருக்கும். நம்மை விட அறிவாளிகள் மேல் நாம் கொள்ளுகிற அன்பு இருக்கிறதே, அதற்கு இடையிலே ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அறிவே இல்லாதவனோடு நாம் கொள்ளுகிற நட்பு இருக்கிறதே, இடைவெளி இருக்காது. ராமன் இவன் மேலே அப்படி ஒரு அன்பு கொண்டிருந்தான். சுக்ரீவன் பாய்ந்து போய்விடுகிறான் ராவணனை நோக்கி, அவனோடு சண்டை பிடிக்கிறான். ரொம்ப நேரம் அவன் திரும்பி வரவில்லை. அந்த நேரம் ராமன் அழுகிற அழுகை பற்றி கம்பர் சொல்லுகிறார். இவனுக்காக, சுக்ரீவனுக்காக ராமன் அழுகிறான். ஐயோ, இவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோசனம் என்று பேசி அழுகிற ராமனை காணுகிறோம். ஆகவே ராமன் கொண்ட அன்பு நிஜமானது தான். சுக்ரீவனிடம் சில குரங்கு குணம் இருந்தது. ராமனிடம் ஒரு அனுமதி கேட்காமல் மேலே பாய்ந்து விடுகிறான். அதுபோல கும்பகர்ணன் மூக்கை கடித்து விடுகிறான். இது இவனுடைய இயல்பு. இயல்புகளை மாற்ற முடியாது. யாராக இருந்தாலும் இயல்புகளை மாற்ற முடியாது. ஆனால் அந்த இயல்பு தீமை செய்ததா என்பதுதான் கேள்வி. அந்த கேள்வியோடு ஆராய்கிற பொழுது சுக்ரீவன் ராமனை, அது இந்த அவர்களே சொன்னார்கள், சென்றது போக என்று இதற்கு முதல் பாட்டிலே சொல்லிவிடுகிறான். இது நாள் வரைக்கும் நடந்ததற்கு நான் பொறுப்பில்லை, இனி நடப்பதற்கு நான் பொறுப்பு என்கிறான். ஆகவே அந்த ஒரு வார்த்தை, சென்றது போக என்ற அந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால், தீயரே எனினும் என்ற வார்த்தையை காப்பாற்றி விடுவதாகவே இந்த மன்றம் கருதுகிறது. அதனாலே ராமன் இந்த வார்த்தையை சொன்னது தவறா பிழையா என்று ஆராய தலைப்பட்டால், அதை நாங்கள் வேண்டுமானால் ராமனை போன்ற ஒரு அவதார புருஷன், உயர்ந்தவன், இந்த வார்த்தையை கூட சொல்லாமல் விட்டிருக்கலாம் என்ற அந்த கருத்தை இந்த மன்றம் அங்கீகரிக்கிறது. அதை ஒரு குறையாக கருதலாமே தவிர, அந்த வார்த்தையை ராமன் தன்னை மறந்து போட்ட ஒரு வார்த்தையாக, அது ஒரு குறையாக கருதலாமே தவிர குற்றமாக கருத வாய்ப்பில்லை என்று இந்த மன்றம் கருதுகிறபடியால் ராமனை, அவன் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்து ராமன் தன்னுடைய பெரும்புகளோடு தொடர்ந்தும் வாழ வேண்டும் என்று தீர்ப்பளித்து இந்த மன்றம் நிறைவு செய்கிறது. வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.